ஜெபிப்போம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, ಕಣ್ಮಲೆ ಮೇಲೆ ಕರ್ತನೆ, என் வாயின் வார்த்தைகளும் ನನ್ನ ಬಾಯ ಮಾತುಗಳು எங்கள் இருதயத்தின் தியானமும் ನಮ್ಮ ಹೃದಯದ ಧ್ಯಾನವು உம்முடைய சன்னிதானத்திலே ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ பிரீதியா இருப்பதாக சுவாமி. ಅದು ಪ್ರಿಯವಾಗಿರಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஐ வில் டாக். நிதானமாக மாತಾಡ್ತೀನಿ. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ನೀವೊಂದು ವೇಳೆ ನೆನೆಸಬಹುದು, நம்ம ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்கிறோம், ನಾವಿಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನರೇ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ. ஆனால் உங்களுடைய விசுவாச கண்களில் ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ நீங்கள் பார்க்க வேண்டும். ನೀವು ನೋಡಬೇಕು. நான் என்னுடைய விசுவாச கண்களில் ನಾನು ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣಲ್ಲಿ உண்மையாக சொல்லுகிறேன், ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, இந்த ஆலயம் ரொம்பிடுச்சு. ಈ ಆಲಯ ತುಂಬಿದೆ. கீழெல்லாம் உட்காந்துட்டாங்க, ಕೆಳಗೆಲ್ಲ ಕೂತಿದ್ದಾರೆ. பாஸ்டர் இங்கெல்லாம் உட்கார வச்சுட்டார், ಸಭಾಪಾಲಕರು ಇಲ್ಲೆಲ್ಲ ಕೂತಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲೆಲ್ಲ ಕೂರಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, மேலெல்லாம் உட்கார வச்சுட்டார், ಮೇಲೆಲ್ಲ ಕೂತ್ಕೊಳಿಸಿದ್ದಾರೆ ಜನರನ್ನು. வெளியே ஜனங்க நின்றுட்டு இருக்காங்க, ಹೊರಗಡೆ ಜನರು ನಿಂತಿದ್ದಾರೆ. என்னுடைய விசுவாச கண்களை நான் பார்க்குறேன். ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. பல வருடங்களுக்கு முன்பாக ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ஃபுல் காஸ்பல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சை, ಫುಲ್ ಗಾಸ್ಪಲ್ ಅಸೆಂಬ್ಲಿ ಚರ್ಚ್, ಆ ಚರ್ಚ್ ಸಭೆಯು 3 பேர் கொண்டு ஓப்பன் பண்ணோம். 3 ಜನರಿಂದ ಓಪನ್ ಆಗಿತ್ತು. சர்ச்சை ஓப்பன் பண்ணும்போது ಸಭೆಯನ್ನು ಓಪನ್ ಮಾಡುವಾಗ பல ஆயிரம் பேர் வரமாட்டாங்க, ಅನೇಕ ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಜನರು ಬರುವುದಿಲ್ಲ. மிகவும் கஷ்டம், ಬಹಳ ಕಷ್ಟ. ஆனா ಆಚರೆ உங்க பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕನನ್ನು ಸಭಾಪಾಲಕಿಯನ್ನು தாயின் கருவில் ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் உங்க பாஸ்டர் ஒரு மலையாள ஆக்டர் ஆயிரக்கூடாது? ಯಾಕೆ ಒಂದು ನಿಮ್ಮ ಸಭಾಪಾಲಕರು ಒಂದು ಮಲಯಾಳ ಆಕ್ಟರ್ ಆಗಿರಬಾರ್ದಿತ್ತು? பாஸ்டர் அம்மா ஏன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகி திருவேண்டத்தில் வேலை செய்யலாமா? ஐஜியா ಯಾಕೆ ಒಂದು ಪೊಲೀಸ್ ಆಗಿ ಐಜಿ ಆಗಿ ತ್ರಿವೇಂದ್ರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೋದಿತ್ತಲ್ಲ? ஆண்டவருடைய நோக்கம், ದೇವರ ಒಂದು ನೋಟ, அவங்கள தாயின் கருவில் தெரிந்தெடுத்து ಅವರ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು முன்ன பின்ன தெரியாத ஒரு தேசத்துல, ಮುಂದೆ ಹಿಂದೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ யாருடைய உதவியும் இல்லாம, ಯಾರ ಸಹಾಯವಿಲ್ಲದೆ நடந்து ನಡೆದು கஷ்டப்பட்டு எனக்கு தெரியாது இந்த சபை உங்களுக்கு சொந்தமா என்று, ಈ ಸಭೆ ನಮಗೆ ಸ್ವಂತ ಎಂಬುದಾಗಿ, சொந்தம் எவ்வளோ அவருடைய ஏர்லி டேஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ಇಂದಿನ ದಿನವೂ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ஒரு சபையை நிறுவிருக்கார். ದೇವರು ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அடிச்சவர் உண்மையுள்ளவர், ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. நான் விசுவாச கண்களோடு கூட சொல்லுகிறேன், ನಾನು ವಿಶ್ವಾಸ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இதே இடத்துல ஆண்டவர், ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು இந்த சபையை கொடுத்தவர், ಈ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟವರು பெரிய ಲ್ಯಾಂಡ್ கொடுப்பார். ದೊಡ್ಡ ಲ್ಯಾಂಡ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உங்க சபைக்கு ஒரு ஸ்கூல் கொடுக்க ஆண்டவரத்துல ஜெபிங்க. ದೇವರು ಒಂದು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல் இந்த இடத்துல அமைக்கப்பட்டால், ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಶಾಲೆಯು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೋಜಿಸಲ್ಪಟ್ರೆ, பிள்ளைங்களாம் கிறிஸ்மஸ் ட்ராமால நடிக்கும், ಎಲ್ಲ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಡ್ರಾಮಾಗಳೆಲ್ಲ ಸ್ಕಿಟ್ಗಳೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல நடிப்பாங்க, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಳು ನಡೀತದೆ. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களை பார்க்க வருவாங்க, ಅವರ ಮಕ್ಕಳು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ. கைகளை கட்டி ஜெபிங்க, ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ. இந்த நாளிலிருந்து ಈ ದಿವಸದಿಂದ நீங்க பாஸ்டருக்காக, ನೀವು ಪಾಸ್ಟರಿಗಾಗಿಯೂ ஒரு கமிட்மெண்ட் பண்ணுங்க. ಒಂದು ಒಪ್ಪಂದ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. நான் டெய்லி காலையிலயும் ராத்திரியும் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவேன். ಮುಂಜಾನೆ ಮತ್ತು ರಾತ್ರಿಯೂ ಸಭಾಪಾಲಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது ಒಂದೊಂದು ದಿನವೂ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் என்று சொல்லுவோம். ಅದು ಆತ್ಮಿಕ ತಂದೆ ತಾಯಿಗಳಾಗಿ ಬನ್ನಿ. நீங்க ஒருத்தரை டார்கெட் பண்ணி, ನೀವು ಒಬ್ಬರನ್ನು ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡಿ அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, அந்த குடும்பத்தை ಆ ಕುಟುಂಬವನ್ನು ஒரு ஞாயிற்றுக்கிழமை ಒಂದು ಭಾನುವಾರ லஞ்சுக்கு கூப்பிடுங்க. ಲಂಚ್ಗೆ ಕರೀರಿ. காலையில ಮುಂಚಾನೆ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து சபை கூட்டுவாங்க. ಬೇರೆ ಒಂದು ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಕೊಟ್ಟು ಸಭೆಗೆ ಕರ್ಕೊಂಬನ್ರಿ. மத்தியானம் ஒரு லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು ಲಂಚ್ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ಬಿಡ್ರಿ. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கூட்டு கொண்டு வந்தா, ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಈ ರೀತಿ ಕರ್ಕೊಂಬಂದ್ರೆ சபை வளரும், ಸಭೆಯು ಬೆಳೀತದೆ. 3 பேர் கொண்டு ஆரம்பிச்ச எங்க சபை 3 ಜನರಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ನಮ್ಮ ಸಭೆಯು
இன்றைக்கு 30,000 பேரை தாண்டிட்டோம். ಇವತ್ತು 30,000 ಜನರ ಮೇಲೆ ದಾಟಿದೆ. கர்நாடகம் முழுவதும், ಕರ್ನಾಟಕ ಪೂರ್ತಿಯಾಗಿಯೂ, சாரக் கண்ட்ரி எல்லா இடத்துலையும் ಹೊರಗ ದೇಶದ ಎಲ್ಲ ಕಂಟ್ರಿಗಳಲ್ಲಿಯೂ சபைகள் கட்டி கொடுத்தோம். ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ಒಂದೇ ಒಂದು ಭಾನುವಾರ பேலஸ் கிரவுண்ட்ஸில் ಪ್ಯಾಲೇಸ್ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ஒரு கூட்டம் வைத்து ಒಂದು ಕೂಟವನ್ನು ಮಾಡಿ 15 கோடி டார்கெட் பண்ணி கலெக்ட் பண்ணோம். 15 ಕೋಟಿ ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡಿ ನಾವು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. பொன்னும் வெள்ளியும் இயேசுடையது. ಚಿನ್ನವು ಬೆಳ್ಳಿಯು ಯೇಸುವುದು. ₹1 கூட இல்லாம, ₹1 ಕೂಡ ಇಲ್ಲದೆ விசுவாசத்தோடு பண்றி ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ಮಾಡಿದ இன்றைக்கு கண்ணூர்ல ಇವತ್ತು ಕಣ್ಣೂರಲ್ಲಿ ஒரு பெரிய சபை, ಒಂದು ದೊಡ್ಡ ಸಭೆಯು சொந்தமாக நடக்கிறது. ಸ್ವಂತವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. ஏறக்குறைய 40 வருஷம் அந்த சபையில நாங்க அங்கத்தினர்களா இருந்தோம். ನಾನು ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸದಸ್ಯನಾಗಿ 40 ವರ್ಷ ಇದ್ದೆ. என்னுடைய மனைவி ನನ್ನ ಹೆಂಡತಿ லங் கேன்சர்ல மரித்து விட்டார்கள். ಲೆನ್ಸ್ ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಲ್ಲಿ ಸತ್ತು ಬಿಟ್ರು. எங்களுக்கு ஒரே ஒரு மகன். ನನಗೆ ಒಂದೇ ಒಂದು ಮಗ. இன்ஜினியரிங் படிக்க வச்சு ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಲೀಲಿಕ್ಕೆ ಮಾಡಿ இப்போ அமெரிக்க தேசத்துல ಈಗ ಅಮೆರಿಕ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ இன்ஜினியரிங் வேலை எல்லாம் செய்யாம ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕೆಲಸ ಮಾಡದೆ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் என்று ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ரெவரண்ட் ஆர்டினேஷன் ஆகி, ರೆವರೆಂಟ್ ಆಗಿ ಆರ್ಡಿನೇಷನ್ ಆಗಿ கஷ்டப்பட்டு ஊழியத்தில் இருக்காங்க. ಕಷ್ಟದಲ್ಲಿ ಸೇವೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அவருடைய மனைவி, ಅವರ ಹೆಂಡತಿ, அவரும் ஒரு ரெவரண்ட், ಅವರು ಒಬ್ಬರು ರೆವರೆಂಟ್, அவங்களும் ஊழியம் செய்றாங்க. ಅವರು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ಒಂದು இருக்கு. ಚಿಕ್ಕ ಹೆಣ್ಣು ಮಗಳು. அந்த பிள்ளைய டெடிகேட் பண்ணியிருக்காங்க ஊழியத்துக்கு. ಆ ಕರ್ತನ ಸೇವೆಗಾಗಿ ಡೆಡಿಕೇಶನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. பல வருடங்கள் நான் பாஸ்டரோடு கூட இணைஞ்சிருந்தேன். ನಾನು ಸಭೆ ಪಾಲಕನೊಂದಿಗೆ ಜೊತೆಗೂಡಿದ್ದೆ. என்ன அங்கிள் தான் பாஸ்டர் கூப்பிடுவார். ನನ್ನನ್ನು ಅಂಕಲ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಿದ್ದರು. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ಒಂದು ಸಂಕ್ಷಿಪ್ತ ಕಾಲದಲ್ಲಿ என்ன சபையிலிருந்து பிரித்தெடுத்தார். ನನ್ನ ಸಭೆಯಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. ನಾವು ஐ எம் a full time evangelist. ನಾನೊಂದು ಒಂದು ಪೂರ್ಣಾವಸ್ಥೆಯ ಸುವಾರ್ಥಿಕನಾಗಿದ್ದೇನೆ. ஒரு நாள் முழுவதும் ಒಂದು ದಿನ ಪೂರ್ತಿಯು ஊழியம் செய்வது ஒன்று மட்டும்தான். ಸೇವೆ ಮಾಡುವುದು ಒಂದು ಮಾತ್ರವೇ. நான் ஆக்சுவலா ನಾನು ಸಾಧಾರಣವಾಗಿ ஒரு அனாதைங்க. ಒಂದು ಅನಾಥನು. எனக்கு யாரும் கிடையாது. ನನಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. சொந்தம்லாம் கிடையாது. ಸ್ವಂತ ಇಲ್ಲ. எங்க சொந்தம்லாம் தஞ்சாவூர். ನನ್ನ ಸ್ವಂತ ಎಲ್ಲ ತಂಜಾವೂರು. அதுல அநேக பேர் இறந்துட்டாங்க. ಅನೇಕರು ಸತ್ತು ಹೋದ್ರು. நான் தனிமையா இருக்கிறேன். ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ. ஆனாலும் சந்தோஷமா இருக்கேன். ಆದರೂ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. எனக்குன்னு ஒரு ஸ்தாபனம் கிடையாது. ನನಗೆ ಅಂತೇಳಿ ಒಂದು ಸ್ಥಾಪನ ಅಲ್ಲ. எனக்குன்னு ஒரு ஊழியத்துடைய பெயர் கிடையாது. ನನಗೆ ಅಂತೇಳಿ ಸೇವೆ ಅಂತೇಳಿ ಒಂದು ಹೆಸರಿಲ್ಲ. 40 வருஷம் 40 ವರ್ಷ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல, ಪೋಸ್ಟರ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ நான் ஒரு ஆபீசரா வேலை ನಾನು செஞ்சேன். ಆಫೀಸರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ. இப்போ ಈಗ ஒவ்வொரு நாளும் ಒಂದೊಂದು ದಿನವೂ ஆண்டவரே எனக்கு அசைன்மெண்ட் கொடுப்பார். ದೇವರೇ ನನಗೆ ಒಂದು ಅಸೈನ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ. அந்த அசைன்மெண்ட் பிரகாரம் நான் ஊழியம் பண்ணுவேன். ನಾನು ಆ ಅಸೈನ್ಮೆಂಟ್ ಪ್ರಕಾರವೇ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ. 2 நாளைக்கு முன்பாக 2 ದಿನದ ಮುಂಚೆ ஆண்டவர் கெங்கேரி கொண்டு போனார். ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೆಂಗೇರಿಯಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. கெங்கேரியில போய் ಕೆಂಗೇರಿಗೆ ಹೋಗಿ வீதி வீதியா நடந்து ಬೀದಿ ನಡೆದು ஒவ்வொரு வீட்டுக்காகவும் ಒಂದೊಂದು ಮನೆಗೂ ஜெபம் பண்ணேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ஒரு கிறிஸ்தவங்க கூட நான் போன இடத்துல இல்லைங்க. ಒಂದು ಕ್ರೈಸ್ತನು ಕೂಡ ಹೋದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಎಲ್ಲ பாகால வணங்குற மக்கள், ಎಲ್ಲವೂ ಪಾರೋನಿಗೆ ವಂದನೆ ಹೇಳುವಂತ ಮಕ್ಕಳು. ஒவ்வொரு வீட்லயும் ಒಂದೊಂದು ಮನೆಗಳಲ್ಲೂ விக்கிரக ஆராதனை இருக்கும். ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಇತ್ತು. சில வீடுகளில் விபச்சாரம் இருக்கும். ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ ಇತ್ತು. சில வீட்டில் கொலை ஆவிகள் இருக்கும். ಕೆಲವೊಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಕೊಲೆಯ ದುರಾತ್ಮ ಇತ್ತು. சில வீட்டில் குடியின் ஆவிகள் இருக்கும். ಕೆಲವೊಂದು ಮನೆಗಳಲ್ಲಿ ಕುಡಿಕತನದ ಆತ್ಮವೂ ಇತ್ತು. சில வீட்டில் பிரிவினையின் ஆவிகள் இருக்கும். ಕೆಲವೊಂದು ಕಡೆಯಲ್ಲಿ ಬೇರ್ಪಡುವಂತ ಆತ್ಮ ಇತ್ತು. ஆண்டவரை சேவிக்காதபடி இருக்கிற மக்கள், ದೇವರನ್ನು ಸೇವಿಸದೇ ಇರುವಂತ ಮಕ್ಕಳು யார் ஊழியம் செய்வது? ಯಾರು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ? அதற்காக தான் ஆண்டவர் சிலரை தெரிந்தெடுத்திருக்கார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೆಲವರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீங்க ஒவ்வொருவரும் ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು இயேசுவுக்கு சாட்சிகள். ಯೇಸುವಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳು. ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட போகிறோம். ಒಂದು ಓಟ ಪಂದ್ಯವನ್ನು ನಾವು ಓಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. 100 மீட்டர்ஸ் ஓடலாம், 100 ಮೀಟರ್ ಓಡಬಹುದು, 200 மீட்டர் ஓடலாம், 200 ಮೀಟರ್ ಓಡಬಹುದು, 400 மீட்டர் ಓಡலாம், 400 ಮೀಟರ್ ಓಡಬಹುದು, 400 மீட்டர் ஹர்டல்ஸ் ஓடலாம், 400 ಮೀಟರ್ ಮೇಲೆ ಓಡಬಹುದು, 1500 மீட்டர் ஓடலாம், 1500 ಮೀಟರ್ ಓಡಬಹುದು. மாரத்தான் ரேஸ்னு ಮಾರ್ಥಾನ್ ರೈಸ್ ಎಂಬುದಾಗಿ 10 மைல் ஓடலாம். 10 ಮೈಲ್ ಓಡಬಹುದು. ஓட்டப்பந்தயம் ஓடிக்கொண்டே இருக்க முடியுமா? ಓಟ ಪಂದ್ಯದಲ್ಲಿ ಓಡ್ತಾನೆ ಇರ್ತೀವಾ?
ஓட்டம் ஒரு நேரத்தில் முடிய தான் வேண்டும். ಓಟ ಒಂದು ಸಾರಿ ಮುಗಿಸಲೇಬೇಕಾಗಿದೆ. அருமையான தேவனுடைய ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நம்முடைய ஓட்டம் கூட ನಮ್ಮ ಓಟ ಕೂಡ ஒரு நாள் முடியும். ಒಂದು ದಿನ ಮುಕ್ತಾಯಗೊಳ್ಳಿಕ್ಕಿದೆ. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ஜெயமுடன் ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். ಜಯದೊಂದಿಗೆ ಓಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஜப நிலையிலே இருப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಇರೋಣ. கண்களை மூடுவோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகள் சகிப்பதினால், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாட்டை சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாட்டை சுதந்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இந்த நாளிலும் கூட ಈ ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ ஆண்டவருடைய திருவசனத்தை ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುವುದಕ್ಕೆ ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಈ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರನ್ನು ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்க பாஸ்டர், ನಿಮ್ಮ ಸಹಪಾಲಕರು, உண்மையுள்ள பாஸ்டர், ನಿಜವುಳ್ಳ ಸಹಪಾಲಕರು, மிகவும் சிம்பிள் பாஸ்டர், ಒಂದು ಸರಳವಾದ ವ್ಯಕ್ತಿ. அவரை குறித்து ಅನೇಕ நான் கிடியன்ஸ் மூலமா கேள்விப்பட்டேன். ಅವರ ಕುರಿತು ನಾನು ಗಿದಿಯೋನ್ ಸೇವೆಯ ಮೂಲಕ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. இந்த நாளிலும் ಈ ದಿವಸದಲ್ಲೂ அவர் எங்களை கூப்பிட்டு ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದು இந்த புல்பிட்டை கொடுத்து ಒಂದು ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ஆண்டவருடைய மகிமைக்காக, ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ உபயோகப்படுத்தினதற்காக, ಉಪಯೋಗಪಡಿಸಿದಕ್ಕಾಗಿ அவருக்கும் ಅವರಿಗೂ அவருடைய மனைவிக்கும் ಅವರ ಹೆಂಡತಿಗೂ அவருடைய பிள்ளைக்கும் ಅವರ ಮಕ್ಕಳಿಗೂ என்னுடைய பணிவான வணக்கங்களை ஏறெடுக்கிறேன். ಅವರ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ಎಂಬುದು, ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಬೆಡ್ ಆಫ್ ರೋಸಸ್. ಇದು ಮಂಚದ ಮೇಲೆ ಹೂವಿನ ಹಾಸಿಗೆ ಅಲ್ಲ. ಇಟ್ ಇಸ್ ಬೆಡ್ ಆಫ್ ಥಾರ್ನ್ಸ್. ಅದೊಂದು ಬೆಡ್, ಮಂಚದ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಮುಳ್ಳುಗಳು. ಅದು மிகவும் ஒரு கஷ்டமான காரியம். ಅದೊಂದು ಬಹಳ ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯ. ஏனென்றால், ಏಕೆಂದರೆ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು எல்லாவற்றையும் எளிமையா நமக்கு கொடுக்க மாட்டார். ಎಲ್ಲವನ್ನು ಬಹಳ ಸುಲಭ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದ್ರವ ಉಂಟು. ஆனாலும் ಆದರೂ திடன் கொள்ளுங்கள், ದೃಢಗೊಳ್ಳಿರಿ, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்முடைய தேவன். ಜಯಿಸಿದ್ದೇನೆಂಬುದಾಗಿ
நீங்கள் தண்ணீரை கடக்கும்போது ನೀವು ನೀರನ್ನು ದಾಟುವಾಗ அவர் உங்களோடு இருப்பார். ಆಚು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾನೆ. நீங்கள் ಆறுகளை கடக்கும்போது ನೀವು ನದಿಗಳನ್ನು ದಾಟುವಾಗ அவைகள் உங்கள் மேல் புரளுவதில்லை. ಅದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಮುಳುಗಿಸುವುದಿಲ್ಲ. நீங்க அக்னி ஜுவாலைக்குள்ளே நடக்கும்போது ನೀವು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ வேகாதிருப்பாய். ಅದು ನೀವು ಬೆಂದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். ದೇವರು ಒಂದು ದಿನವೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. நம்முடைய ஆண்டவர் ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இரக்கமும் உருக்கமும் ಆತನು ಕನಿಕರವು ದಯೆಯು ಇರುವಂತ நீடிய சாந்தமும் ದೀರ್ಘ ಶಾಂತಿಯು மிகுந்த கிருபையும் உள்ளவர். ಬಹಳ ಕೃಪೆಯುಳ್ಳವನು. இந்த காலை நேரத்திலே ಈ ಮುಂಚಾನ ವೇಳೆಯಲ್ಲಿ உங்களை பார்த்து ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ அவர் சொல்லுகிற ஒரு அருள் வாக்கு, ಅವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, விடுத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ಎಚ್ಚೆತ್ತುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 25வது அதிகாரம் 25ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಬರುವಂತ ದಿನವಾಗಲಿ, நாழிகையாவது ಆ ಗಳಿಗೆಯಾಗಲಿ நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் ನೀವು ಅರಿಯದೆ ಇರುವುದರಿಂದ விடுத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ಎಚ್ಚೆತ್ತುಕೊಳ್ಳ್ರಿ ಅಂತೇಳಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த வசனம் படிச்சிருங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. 13ನೇ ವಾಕ್ಯ. ಆದ ಕಾರಣ ಆ ದಿನವಾದರೂ ಗಳಿಗೆಯಾದರೂ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾದುದರಿಂದ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ರಿ. இது ஆண்டவருடைய அருள் வாக்கு. ಇದು ದೇವರ ಒಂದು ಸುಂದರವಾದ ಮಾತು. இந்த நாளிலே உங்களிடத்தில் ಬಳಿಯಲ್ಲಿ வசனத்தை பகிர நான் முற்படும்போது ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಆಸೆ ಪಡುವ சபைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். ದೇವರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. நீங்கள் எல்லாரும் விழித்திருங்கள். ನೀವು ಎಲ್ಲರೂ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. இந்த உலகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ நரகம் ನರಕ என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் உண்டு. ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟು. இது அநேக பேர் நம்ப மாட்டாங்க. ಅನೇಕರು ನಂಬುವುದಿಲ್ಲ. ஒரு சயின்டிஸ்ட போய் சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. ಒಂದು ವಿಜ್ಞಾನಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಗುತ್ತಾರೆ. ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சொன்னா சிரிப்பாங்க. 5 ಲಕ್ಷ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಹೆಣ್ಣುಡಿಗೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನಗುತ್ತಾರೆ. எங்க இருக்கிறீங்க நீங்க? ಯಾವ ಗಳಿಗೆಯಲ್ಲಿದ್ದೀರಿ? சயின்ஸ் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்குது. ಸೈನ್ಸ್ ವಿಜ್ಞಾನವು ಎಷ್ಟು ಮುಂದುವರೆದಿದೆ. இதெல்லாம் கட்டுக்கதைகள். ಇದೆಲ್ಲ ಒಂದು ಕಟ್ಟುಕತೆ சொல்வாங்க, ಹೇಳ್ತಾರೆ. ಆದರೆ சிலுவை பற்றின உபதேசம், ಶಿಲುಬೆಯ ರೀತಿಯ ಉಪದೇಶವು ಕೆಟ್ಟು போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ಕೆಟ್ಟು ಓದುವವರಿಗೆ ಅದು ಹುಚ್ಚುತನವಾಗಿದೆ. கர்த்தரை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும், ಕರ್ತರನ್ನು ನಂಬುವ ನಿಮಗೂ ನನಗೂ தேவனுடைய பலனா இருக்கு. ದೇವರ ಫಲವಾಗಿದೆ. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. நரகம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் உண்டு. ನರಕ ಅಂತೇಳಿ ಒಂದು ಹೇಳುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟು. ಗಲಾತ್ಯ எழுதின புஸ்தகத்திலே, ಗಲಾತ್ಯ ಬರೆದ ಪುಸ್ತಕ ಪತ್ರಿಕೆ, கலாத்தியர் எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம் 19ನೇ ವಾಕ್ಯ நீங்க படிங்க. ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿವೆ. ಅವು ಯಾವುದೆಂದರೆ ಜಾರತ್ವ, ಬಂಡುತನ, ನಾಚಿಕೆ ಕೇಡಿತನ, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, ಮಾಟ, ಅಗೆತನ, ಜಗಳ, ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು, ಸಿಟ್ಟು, ಕಕ್ಷಭೇದ, ಭಿನ್ನಮತ, ಮತ್ಸರ, ಕುಡಿಕತನ, ದ್ವಂದ್ವಸ್ತನ ಇವುಗಳ ವಿಷಯವಾಗಿ ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗುವುದಿಲ್ಲವೆಂದು 17 வகையான பாவங்கள் இதில் சொல்லப்பட்டது. 17 ರೀತಿಯ ಪಾಪದ ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும்போது, ಒಂದೊಂದು ಸಾರಿಯೂ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ, நம்ம எல்லாரும் மறுபடியும் கிண்டர் கார்ட் ஸ்டூடெண்ட் தான். ನಾವೆಲ್ಲರೂ ತಿರುಗಿ ಕಿಂಡರ್ ಗಾರ್ಡನ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಆಗೇ ಇದ್ದೀವಿ. ஒரு புத்தகம், ஒரு நோட் புக் கொண்டு வரணும். ಒಂದು ನೋಟ್ ಬುಕ್ ತಗೊಂಡು ಬರಬೇಕು. 2 பென் கொண்டு வரணும். 2 ಪೆನ್ ತಗೊಂಡು ಬರಬೇಕು. உங்க பாஸ்டரும், ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟ್ರು, பாஸ்டர் அம்மாவும், ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮವು, மற்றவங்களும் ಬೇರೆಯವರು இங்க பிரசங்கிக்கும் போது, ನೀವು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ ஜெபிக்காம இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಇಲ್ಲಿ ಬರೋದಿಲ್ಲ. ஆண்டவரே, ದೇವರೇ, எங்க சபை பீப்பிள்க்கு ನಮ್ಮ ಸಭೆಯ ಮಕ್ಕಳಿಗೆ என்ன வசனம் கொடுக்குறீங்கன்னு ಯಾವ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡಬೇಕು. பல மணி நேரம் ஜெபிச்சுட்டு வருவாங்க. ಅನೇಕ ಗಂಟೆಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬರ್ತಾರೆ. அவங்க கொடுக்குற வசனங்க, ಅವರು ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು இந்த பிஸியான உலகத்துல, ಈ ಬಿಸಿಯಾದ ಲೋಕದಲ್ಲಿ நாம் கேட்கும்போது ನಾವು ಕೇಳುವಾಗ மறந்துருவோம். ಮರೆತು ಬಿಡ್ತೀವಿ.
வசனங்களை எழுதிக்கணும். ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. இது தவறுதல்ல, ಇದು ತಪ್ಪಲ್ಲ. இனி புதுதாக நீங்க இதை கத்துக்கணும். ಇದು ಹೊಸದಾಗಿ ನೀವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. வீட்டுக்கு போய் ಮನೆಗೆ ಹೋಗಿ உங்க தனிமையான நேரத்துல ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ திரும்ப திரும்ப அதை படிக்கணும். ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಅದನ್ನು ಓದಬೇಕು. ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவார். ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் உங்களுக்கு வியாக்கியானம் கொடுப்பார். ದೇವರು ಅದರ ವ್ಯಾಖ್ಯಾನವನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. கொஞ்சம் கொஞ்சமா ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்ன தேவன் ನೀವೇ ಸಾಕ್ಷಿಗಳಂತ ಹೇಳಿದ ದೇವರು உங்க ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்த தொடங்குவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಉಪಯೋಗಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. ஒருவேளை ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಟೀಚರ್ ಆಗಿರಬಹುದು. உங்க கோ டீச்சர் வந்து சொல்லலாம், ನಿಮ್ಮ ಒಂದು ಜೊತೆಗಾರ ಶಿಕ್ಷಕಿ ಹೇಳ್ಬೋದು, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப குடிக்கிறாரு. ನಮ್ಮ ಮನೆಯವರು ತುಂಬಾ ಕುಡಿತಾರೆ. நீங்க சபையில நிலைநாட்டப்படும் போது, ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವಾಗ, you are a pastor there. ನೀವು ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಸಭಾಪಾಲಕರಿದ್ದಾರೆ. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை அவங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ண ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நீங்க ஒவ்வொருவரும் ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ಆ ರೀತಿ ಒಂದು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡುವಾಗ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆಗೊಳ್ಳುತ್ತದೆ. கிறிஸ்தவம் எப்படி பரவும்? ಕ್ರೈಸ್ತತ್ವ ಹೇಗೆ ಹಬ್ಬುತ್ತದೆ? 5 வகையான மினிஸ்ட்ரிங்க இருக்குதுங்க. 5 ರೀತಿಯ ಸೇವೆಯು ಇದೆ. அதுல ஒரு மினிஸ்ட்ரி ஆலயம். ಒಂದು ಸೇವೆಯು ಆಲಯದು. இந்த ಆಲಯத்தை ಈ ಆಲಯದು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು இந்த பாஸ்டர் ಈ ಸಭಾಪಾಲಕನನ್ನು, பாஸ்டர் அம்மாவை, ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಹೆಂಡತಿಯನ್ನು அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட், ಅಂಬಾಸಿಡರ್ ಫಾರ್ ಕ್ರೈಸ್ಟ್, 2 பேரும் ஒத்து இல்லைன்னா சபையே நடத்த முடியாது. ಇಬ್ಬರು ಜೊತೆಗೂಡಿ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಸಭೆ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அப்ப பாருங்க, ನೋಡ್ರಿ, 2 பேரையும் ஆண்டவர் பாஸ்டரா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். ದೇವರು ಇಬ್ಬರನ್ನು ಸಭಾಪಾಲಕರಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க வெளியே போய் ஆட்களை சபைக்கு கொண்டு வரணும். ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಜನರನ್ನು ಕರೆದು ತರಬೇಕು. சபை போதகர் அவங்களுக்கு போதிப்பார். ಸಭೆಯ ಬೋಧಕರು ಅವರನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. அப்படிதான் சபை வளரும். ಹಾಗೆ ಸಭೆಯು ಬೆಳೆಯುತ್ತದೆ. சபை ஒன்று, ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು, சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள், ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಅಂಗದವರು இந்த மாதிரி தான் சபைக்கு வரீங்க. ಈ ರೀತಿ ಅಂಗದವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியேஷன்ல இருந்து வரலாம். ಒಂದು 4 ಕಾರ್ಯಗಳ ರೇಡಿಯೇಷನ್ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. 8 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரலாம். 8 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಿಂದ ಬರಬಹುದು. நீங்க தான் சபைக்கு ஆட்களை கூட்டி கொண்டு வரணும். ನೀವೇ ಜನರನ್ನು ಕರೆತರಬೇಕು. ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்க தான் சொல்ல முடியும். ನೀವೇ ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. இப்ப நரகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ನರಕದ ಕುರಿತು ನಾವು ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நரகம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் உண்டு. ನರಕ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟು. ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு மனிதன், ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ, ஆண்டவர் மிகவும் விரும்பின ஒரு தூதன், ದೇವರು ಬಯಸಿದಂತ ಒಂದು ಇಷ್ಟಪಟ್ಟಂತ ಒಂದು ದೂತನು, அவன் பாடல்களிலே தலை சிறந்தவன், ಅವನು ಒಂದು ಬಂಡೆ ಕಲ್ಲಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಂತ ವ್ಯಕ್ತಿ, அவன் ஆண்டவரோடு கூட போட்டா போட்டி போட்டு ಅವನು ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿದ್ದು ஆண்டவரால் தள்ளப்பட்டவன் தான் லூசிபர் என்று சொல்லப்படுகிற ದೇವರಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಲೂಸಿಫರನಾಗಿದ್ದ ஒரு தூதன், ಒಂದು ದೂತನು. அவனுடைய வேலைகள், ಅವನ ಕಾರ್ಯಗಳು கிறிஸ்தவத்துக்கு விரோதமா நடக்க வேண்டும். ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஜனங்க அநேக பாவங்கள் பண்ணும். ಜನರು ಅನೇಕರು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೆ. கொலைகள் ಮಾಡಿದ್ರು. குடும்பங்கள் பிரிக்கப்படணும். ಕುಟುಂಬಗಳು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿತು. வீட்டுல குடிச்சு சொத்தெல்லாம் இழந்துடணும். ಮನೆಯಲ್ಲಿ ಕುಡಿದು ಮನೆಯಲ್ಲಿ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡ್ರು. கணவனுக்கு எய்ட்ஸ் வந்து, ಗಂಡನಿಗೆ ಏಡ್ಸ್ ಬಂದು, அவன் மூலமா மனைவிக்கும் எய்ட்ஸ் வந்து, ಅವರ ಮೂಲಕ ಹೆಂಡತಿಗೂ ಏಡ್ಸ್ ಬಂದು, 2 பேரும் செத்து, ಇಬ್ಬರು ಸತ್ತು, அந்த குடும்பத்துடைய 4 பிள்ளைங்க அனாதையா இருக்கணும். ಅವರ 4 ಮಕ್ಕಳು ಅನಾಥರಾಗಿರುತ್ತಾರೆ. அந்த 4 பிள்ளைகளும் ಆ 4 ಮಕ್ಕಳು பராமரிக்க முடியாம ಪರಾಮರಿಸಲಿಕ್ಕಾಗದೆ கொலைகாரர்களாக மாறப்படுவாங்க. ಕೊಲೆಗಾರರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾರೆ. ஒரு நாள், ಒಂದು ದಿನ ಎಲ್ಲರನ್ನು பிசாசು, ಸೈತಾನನು கைகள்ல சங்கிலி கட்டி, ಕೈಗಳಲ್ಲಿ ಒಂದು ಚರಪಣಿ ಕಟ್ಟಿ நரகத்துக்கு கொண்டு போவோம். ಅದು ಒಂದು ದೂತನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இதுதான் பிசாசுடைய வேலை. ಇದು ಸೈತಾನನ ಒಂದು ಕೆಲಸ. நீங்க பிசாசை குறித்து பேசுவீர்களானால், ಸೈತಾನ ಕುರಿತು ಮಾತನಾಡುವುದಾದ್ರೆ ஜனங்க உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. ಜನರು ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லுவாங்க. ಇದೆಲ್ಲ ಒಂದು ಕಟ್ಟುಕತೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆனால் அது உண்மை. ಅದು ನಿಜ. நரகம் என்று சொல்லப்படுகிற ನರಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ பல வருடங்களுக்கு முன்பாக ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ಅವರು ಒಂದೇ ಸೇರಿ
பல மைல் பூமியை தோண்டினாங்க மிஷின் மூலியமா. ಅನೇಕ ಮೈಲ್ಗಳು ಗುಂಡಿ ತೋಡಿದರು ಭೂಮಿಯನ್ನು. ಅದು ಕೂಡ அந்த சத்தம் மேலே வரதுக்காக ಎಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ಸ್ எல்லாம் ಅನುப்புனாங்க. ಅದು ಅದರ ಒಳಗಿನ ಸ್ವರವನ್ನು ಗೊತ್ತಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಇಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಕಳಿಸಿದ್ರು. ಅವುಗಳು ರೆಕಾರ್ಡ್ பண்ணாங்க. ಅದನ್ನು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿದ್ರು. ಭೂಮಿயில பல மைல் போன பிற்பாடு ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಆಳಕ್ಕೆ ಹೋದ ನಂತರ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿ ಬಂದದ್ದು என்னன்னாங்க, ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿ ಬಂದದ್ದು ಏನೆಂದರೆ ஒரே ಅಳುಕುರಲ್, ಒಂದೇ ಕೂಗುವಿಕೆಯ ಶಬ್ದ. ಜನಗಳು ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಅಂತ ಕತ್ತறாங்க. ಜನರು ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳಿ ಕೂಗಿದ ಶಬ್ದ. ஒரு ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ இல்லங்க, ಒಂದು ಭಾಷೆ ಅಲ್ಲ, ಮಲ್ಟಿಪಲ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್, ಅನೇಕ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಇದು ಉண்மையா ರೆಕಾರ್ಡ್ பண்ணாங்க. ಇದು ನಿಜವಾಗಿ ರೆಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. ನರಕಂ எப்படி இருக்கும் என்றால், ನರಕ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ எரிந்து கொண்டே இருக்கும். ಅದು ಆ ರೀತಿ ಉರಿತಾ ಇದೆ. ಜನங்க எரிந்து கொண்டே இருப்பாங்க, ಜನರು ಉರಿತಾ ಇರ್ತಾರೆ, ஆனா சாவ மாட்டாங்க. ಸಾಯುವುದಿಲ್ಲ, தண்ணி இருக்காது, ಅಲ್ಲಿ ನೀರಿಲ್ಲ, ஒரே சத்தம், ಅಲ್ಲೇ ಸ್ವರ, ஒரೇ அழுகுரல், ಅಲ್ಲಿ ಕೂಗುವಿಕೆ. வாழ்க்கனா என்று சொல்வார்கள். ಜೀವಿತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಲೆ ಬೆಟ್ಟವು ದಿಢೀರಂತ வெடித்து ಒಡೆದು அதுல இருந்து ಅದರೊಳಗಿಂದ ಗಂಧಕಂ ಪುರಂಡು ನದಿಯ ಪೋಲ ಓಡು. ಗಂಧಕದಿಂದ ಉರಿಯುವಂತ ನದಿಯ ಆಗಿರುತ್ತದೆ ಬೆಂಕಿ. அந்த ಗಂಧத்தை பார்க்கும்போது ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ನೋಡುವಾಗ நெருப்பு ஓடுற மாதிரி இருக்கும். ಆ ಬೆಂಕಿ ಓಡುವ ರೀತಿಯಲ್ಲಿರುತ್ತದೆ. ஒரு சொட்டு பட்டா, ಒಂದು ಸೊಟ್ಟು ನಮ್ಮ ಬೆಂಕಿ ನಮಗೆ ತಾಗಿದ್ರೆ ಎಲುಬೇ ಉರಿಗಿடும், ಎಲುಬುಗಳೇ ಸುಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. இதை போல ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ஒரு திரவம், ಒಂದು ದೇವರು திரவம் தண்ணியில நகரத்துல ஓடும். ದ್ರವವು ಊರುಗಳಲ್ಲಿ ಹರಿದು ಹೋಗುತ್ತದೆ, ನದಿಯಾ ಓடும், ನದಿಯಾಗಿ ಹರಿದು ಹೋಗುತ್ತದೆ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ சொல்லப்பட்ட 17 பாவங்கள், ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ 17 ಪಾಪಗಳು ಯಾರು இதுல பாத்திரமா இருக்கிறார்களோ, ಇದರಲ್ಲಿ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೋ அவங்கெல்லாம் நரகத்துக்கு பாத்திரர்களாக மாற்றப்படுவாங்க. ಅವರು ನರಕಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿ ಬಾಧ್ಯರಾಗ್ತಾರೆ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ ஒருத்தர் பிடிக்கலனா ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಹಿಡಿಯದಿದ್ರೆ மிகவும் சுலபம், ಬಹಳ ಸುಲಭ. வியாபாரம்னு வெச்சுக்கோங்க, ವ್ಯಾಪಾರ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ರಿ, ஒரே நிமிஷத்துல மந்திரம் பண்ணிடுவாங்க. ಒಂದೇ ತರ ಮಂತ್ರ ಮಾಡಿ ಬಿಡ್ತಾರೆ. மந்திரத்தை நிறைய பேர் நம்புறதில்ல, ಮಂತ್ರವನ್ನು ಅನೇಕರು ನಂಬುವುದಿಲ್ಲ. மந்திரம் என்பது உண்மை, ಮಂತ್ರ ಎಂಬುದು ನಿಜ. பிசாசின் மூலமாக மந்திரங்கள் பண்ணுவாங்க, ಸೈತಾನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಂತ್ರ ಮಾಡುತ್ತಾರೆ. அவங்க வியாபாரம் எல்லாம் நஷ்டம் ஆயிடுங்க, ಅವರ ವ್ಯಾಪಾರ ಎಲ್ಲ ನಷ್ಟವಾಗ್ತದೆ, குடும்பத்துல ஒரு கஷ்டம் உண்டாகும், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಉಂಟಾಗುತ್ತದೆ, எல்லா வியாபாரமும் லாஸ் ஆயிடும், ಎಲ್ಲ ವ್ಯಾಪಾರವೂ ನಷ್ಟವಾಗುತ್ತದೆ, நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க, ನಡು ಬೀದಿಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತಾರೆ. இன்றும் ಇವತ್ತು இந்திய தேசம் முழுவதும், ಭಾರತ ದೇಶ ಪೂರ್ತಿಯಾಗಿಯೂ ಬ್ಲಾಕ್ ಮ್ಯಾಜಿಕ್, ಕಪ್ಪು ಬಣ್ಣದ ಮಂತ್ರಗಳು இன்றும் உண்டு, ಇವತ್ತು ಉಂಟು. சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல, ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஜுஹு என்னும் ஒரு கடவுளை அவங்க வழிபடுறாங்க. ಜೂ ಅಂತ ಒಂದು ದೇವರನ್ನು ಅವರು ವಂದಿಸುತ್ತಾರೆ. உலகம் முழுவதும் இருந்து ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ சவுத் ஆப்பிரிக்காக்கு போய் ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾಕ್ಕೆ ಹೋಗಿ மந்திரம் பண்றாங்க, ಮಂತ್ರ ಮಾಡ್ತಾರೆ. மந்திரத்துல ரொம்ப ஃபேமஸ்ங்க, ಮಂತ್ರದಲ್ಲಿ ಬಹಳ ಫೇಮಸ್. அந்த ஜுஹு காடிಗೆ ஒரு வாலிப பிள்ளைய, ಯವನಸ್ಥ ಹುಡುಗನ್ನು 31 நாள் 31 ದಿನ அவளை அலங்கரிச்சு, ಅವನನ್ನು ಅಲಂಕಾರ ಮಾಡಿ, எல்லாரும் அவ காலில் விழுந்து, ಎಲ್ಲರೂ ಅವರ ಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು அவளை பணிந்து, ಅವನನ್ನು ವಂದಿಸಿ, நீ பரலோகத்துக்கு போனீனா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக வேண்டிக்கோ என்று அவளை ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ನೀನು ನಮಗೋಸ್ಕರ ಬೇಡಿಕೋ ಅಂತ ಹೇಳಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. 31வது நாள் 31ನೇ ದಿನದಲ್ಲಿ ஆடல் பாடல் கொண்டாட்டத்துடன், ಹಾಡುಗಳಿಂದ ಕುಣಿತದಿಂದ ಕೊಂಡಾಟದಿಂದ, பெரிய விருந்தோட, ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಪಂದಿಯೊಂದಿಗೆ, ಅಗ್ನಿಯ ಮೇಲೆ பண்ணப்பட்டு, ಅಗ್ನಿಯ ಮೇಲೆ ಓಡಾಡಲ್ಪಟ್ಟು, அவளுக்கு மாலைகள்லாம் போட்டு, ಅವನಿಗೆ ಸರ ಎಲ್ಲ ಹಾಕಿ, ಅವಳ ಉಯಿರೋಡ ನರಬಲಿ ಇಂದ್ರಂ கொடுக்கறாங்க. ಅವಳನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ನರಬಲಿಯಾಗಿ ಕೊಡೋದು ಇವತ್ತು ಉಂಟು. ಯಾರು கொடுக்கறாங்க? ಜುಹು ಗಾಡ್ಗೆ. ಯಾರು ಕೊಡ್ತಾರೆ? ಜೂ ಗಾಡ್ ಎಂಬುದಾಗಿ. ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ಸುವಿಶೇಷಂ பண்ணுவது, ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವುದು மிகவும் கடினம், ಬಹಳ ಕಠಿಣ. ಜನರು
பிசாசுடைய அந்தகாரத்தில் இருக்காங்க. ಸೈತಾನನ ಅಂಧಕಾರದಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆனா அந்த இடத்துலயும் ಆ ಸ್ಥಳದಲ್ಲೂ ஆண்டவர் ஊழியக்காரங்களை அழைச்சு சென்று ದೇವರ ಸೇವಕರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ஆண்டவர் வசனத்தை போதிக்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. பாருங்க, நரகம் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு, ನರಕ ಎಂಬ ಹೇಳುವಂತ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ இந்த மாதிரி மந்திரம் பண்றவங்க பாத்திரரா இருக்காங்க. ಈ ರೀತಿ ಮಂತ್ರ ಮಾಡುವವರು ಪಾತ್ರರಾಗಿರುತ್ತಾರೆ. ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா 25,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರೆ ப்ரொஃபஷனல் மர்டர்ஸ், ಪ್ರೊಫೆಷನಲ್ ಆಗಿ ಒಂದು ಕೊಲೆಗಾರರು இந்திய தேசம் முழுவதும் ಭಾರತ ದೇಶ ಪೂರ್ತಿಯಾಗಿಯೂ ப்ரொஃபஷனல் மர்டர்ஸ் இருக்காங்க. ಪ್ರೊಫೆಷನಲ್ ಆಗಿ ಕೊಲೆಗಾರರಿದ್ದಾರೆ. ಬೊಂಬಾಯಿ என்ற பட்டணம், ಮುಂಬೈ ಎಂಬ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ தலை சிறந்த பட்டணம், ಬಹಳ ಸುಂದರವಾದ ಪಟ್ಟಣ. அங்கு இருந்து ಅಲ್ಲಿಂದ கொலை பண்றதுக்கு ஆட்கள், ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಜನರು பணம் கொடுத்தா ಹಣ ಕೊಟ್ರೆ இந்திய தேசத்துல எங்க வேணா போய் கொலை பண்ணிடுவாங்க. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗಿ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾರೆ. இப்பேற்பட்ட கொலைக்காரர்கள், ಈ ರೀತಿ ಕೊಲೆಗಾರರು, ரட்சிப்புக்குள்ள வராதவர்கள், ಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಬರದವರು, அவர்கள் மரிப்பார்களானா ಅವರು ಸಾಯುವುದಾದ್ರೆ நரகத்துக்கு பாத்திரரா இருப்பாங்க. ನರಕಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿರುತ್ತಾರೆ. நரகத்துக்கு யார் யார் போவாங்க என்று ನರಕಕ್ಕೆ ಯಾರ್ಯಾರು ಹೋಗ್ತಾರೆ ஒரு சில பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரமா செய்யாதவர்கள், ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಮಾಡದಿದ್ದವರು நரகத்துக்கு பாத்திரரா இருக்காங்க. ನರಕಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. விக்கிரக ஆராதனைக்காரர்கள், ವಿಗ್ರಹಾರಾಧನೆಕಾರರು. நம்ம கண் முன்னால எவ்வளவு விக்கிரக ஆராதனைகளை நம்ம பார்க்கிறோம். ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಎಷ್ಟೋ ವಿಗ್ರಹಾರಾಧನೆಯನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. நீங்க போய் யார்கிட்டனா நீங்க சொல்ல முடியுமா? ಯಾರತ್ರಾದ್ರೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು? விக்கிரக ஆராதனை வணங்காதன்னு சொல்ல முடியுமா? ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ತಲೆ ಬಾಗಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ? உங்களை கட்டி எரிச்சிருவாங்க. ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿ ಅದು ಕೊಲೆ ಸುಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. அவங்க எல்லாம் under the influence of devil. ಅವರೆಲ್ಲ ಅವರು ದುರಾತ್ಮನ ಅಧೀನದಲ್ಲಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. ಇವರೆಲ್ಲರೂ நரகத்துக்கு பாத்திரலா ನರಕಕ್ಕೆ ಪಾತ್ರರು. நைஜீரியா என்று சொல்லப்படுகிற ஒரு தேசத்திலே, ನೈಜೀರಿಯಾ ಎಂಬ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ 2009வது வருடம் 2009ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ இன்று வரைக்கும் ಇವತ್ತುವರೆಗೂ 50,000 கிறிஸ்தவங்களை, 50,000 ಕ್ರೈಸ್ತರನ್ನು, கடவுளுடைய ஊழியம் செய்றவங்களை, ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು சாவடிச்சிட்டாங்க. ಸಾಯಿಸಿದ್ದಾರೆ. ஏன்னா ஊழியம் செய்யக்கூடாது என்று. ಸೇವೆ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ 2025வது வருடம் தொடங்கி 2025 ವರ್ಷದಲ್ಲಿ நேற்றைய தினம் வரைக்கும் ನಿನ್ನೆವರೆಗೂ 7,000 ಜನ 7,000 ಜನರು சாகடிக்கப்பட்டிருக்காங்க. ಸಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரே ஒரு காரணம், ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ, ஜனங்க நரகத்துக்கு போக கூடாது என்று சுயவார்த்தை போதிக்கிறாங்க. ಜನರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಶುಭವಾರ್ತೆಯನ್ನು ಬೋಧಿಸುವುದರಿಂದ, அது ஒரு காரணத்துக்காக, ಅದು ಒಂದು ಕಾರಣದಿಂದ அடிக்கப்படுறாங்க. ಅದನ್ನು ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. சபைகள் இடிக்கப்படுகிறது. ಸಭೆಗಳು ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. ஒரு பக்கம் பிசாசஸ் ஆன் வர்க், ಒಂದು ಕಡೆ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ஆண்டவரும் ಕರ್ತನು அவருடைய ஊழியக்காரர்களை வைத்து ಅವರ ಸೇವಕರನ್ನು ಇಟ್ಟು கிரியை நடப்பித்துக் கொண்டு ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಾ ಇದೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೈವಜನமே, நரகம் என்று சொல்லப்படுகிற ನರಕ ಎಂಬುದು ಹೇಳುದು, நாம் இன்று கண்களை மூடுவோமானால், ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚುವುದಾದ್ರೆ, ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படாவிட்டால், ಜೀವ ಬಾಧ್ಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಡದೆ ಹೋದರೆ நரகத்துக்கு பாத்திரரா, ನರಕಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗ್ತೀವಿ. நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்துக்கு, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ நம்பிக்கை கொடுப்பது யார்? ನಂಬಿಕೆ ಕೊಡುವುದು ಯಾರು? நீங்க ஒவ்வொருவரும். ನೀವು ಯಾರು? நீங்க போய் நரகத்தை பற்றி பேசணும். ನೀವು ನರಕದ ಕುರಿತು ಮಾತಾಡ್ರಿ. நீங்க இன்னும் ஆண்டவரிடத்துல பேசணும். ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ರಿ. தனிப்பட்ட நேரத்தில் முழங்கால் புடிட்டு ஜெபிக்கணும். ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ஒரு குடிக்கடையை பார்த்து, ಒಂದು ಸಾರಾಯ ಅಂಗಡಿಯನ್ನು ನೋಡಿ நின்னு ஜெபிக்கணும். ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ஆண்டவரே, இந்த குடிக்கடை, ಈ ಒಂದು ಸಾರಾಯ ಅಂಗಡಿಯೋ நடத்துற இந்த ஓனர், ನಡೆಸುವಂತ ಓನರ್ குருடாக்கப்படணும். ಕುರುಡನಾಗಬೇಕು. 3 நாட்கள் அவர் கண் தெரியாம இருக்கணும். 3 ದಿನ ಅವನಿಗೆ ಕಣ್ಣು ಗೊತ್ತಾಗದೇ ಇರಬೇಕು. அவர் குடிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. ಕುಡಿಯಬಾರದು, ತಿನ್ನಲೂಬಾರದು.
மூன்றாவது நாளுக்கு பிற்பாடு 3 ದಿನದ ನಂತರ உம்முடைய தாசன்கள் மூலியமாக ನಿನ್ನ ದಾಸನ ಮೂಲಕವಾಗಿ அவருடைய கண்கள் திறக்கப்படணும். ಅವರ ಕಣ್ಣುಗಳು அவர் ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. குடிக்கடையை மூடணும். ಅವರ ಕುಡಿಕತನದ ಅಂಗಡಿಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. பிசாசுக்கு எதிராக ಸೈತಾನನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ அவர் சாட்சியா இருக்கணும். ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. இந்த ஒரு சின்ன ஜெபம் நம்மளால பண்ண ಈ முடியாதா? ರೀತಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ವೋ? இதற்காக நம்ம பைபிள் காலேஜில் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. டாக்டரேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ಡಾಕ್ಟರೇಟ್ ತಗೋಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம், ದೇವರಿಗೂ ನಿಮಗೂ ಇರುವಂತಹ ಐಕ್ಯ, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. ಪರಲೋಕದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ದೇವರಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲ್ಪಟ್ಟದ ನೀವು ನಾನು, நாம் பேசாவிட்டால் யார் பேசுவார்? ನಾನ್ ಮಾತನಾಡದೆ ಹೋದ್ರೆ ಯಾರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? நாம் பேச வேண்டும். ನಾವು ಮಾತನಾಡಬೇಕು. ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிற ஒரு தேசம், ಶ್ರೀಲಂಕಾ ಎಂಬುದಾಗಿ ಇರುವಂತ ಸ್ಥಳ புத்திஸ்ட் நிறைந்த ஒரு இடம். ಒಂದು ಬುದ್ಧಿಸ್ಟ್ ಅವರು ಇರುವಂತ ಸ್ಥಳವಾಗಿದೆ. அங்க ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ புத்திசம் தவிர வேற ரிலிஜன் பீப்புள் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். ಬುದ್ಧಿಸಂ ಎಂಬ ಆ ರಿಲಿಜನ್ ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಯಾವ ಜನರನ್ನು ನೋಡೋದು ಬಹಳ ಕಷ್ಟ. ஒரு 99.3% எல்லாமே புத்திஸ்ட் தான். 99% ಬುದ್ಧಿಸಂ ಅವರೇ ಇರ್ತಾರೆ. கொஞ்சம் பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், ಸ್ವಲ್ಪ ಜನರು ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುತ್ತಾರೆ, கொஞ்சம் பேர் புறமஸ்தரா இருக்கலாம், ಸ್ವಲ್ಪ ಜನರು ಹೊರ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ, இன்னும் கொஞ்சம் பேர் ஏத்திஸ்டா இருக்கலாம். ಕೆಲವರು ಎಥಿಸ್ಟ್ ಆಗಿರುತ್ತಾರೆ. அந்த வீட்ல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ தாயும் மகளும் 2 பேர் இருக்காங்க. ತಾಯಿ ಮಗಳು ಮಾತ್ರ ಇರುತ್ತಾರೆ. ஒரு 17 வயசு மதிக்கத்தக்க மகள், ಒಂದು 17 ವರ್ಷ ಘನತೆ ಪಡುವಂತ ಮಗಳು, அவருடைய தகப்பனார் இறந்துட்டார். ಅವರ ತಂದೆ ತೀರ್ಕೊಳ್ತಾರೆ. அம்மாவோட வசித்து கொண்டு வந்தாள். ಅಮ್ಮದೊಂದಿಗೆ ವಸ್ತ್ರ ತಕೊಂಡ್ಬಂದ್ರು. அவளுக்கு ஆண்டவருடைய நாமத்தை பற்றி சொல்லப்பட்டது. ದೇವರ ನಾಮದ ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆண்டவர் பேசினார், ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ರು. அவள் தொடப்பட்டாள், ಆಕೆ ಮುಟ್ಟಲ್ಪಟ್ರು, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாள், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿದಳು, பைபிளை படிக்க தொடங்கினாள், ಸತ್ಯವೇದ ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು, உபவாசம் பண்ண தொடங்கினாள், ಉಪವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು, ஆண்டவர் பற்றி மற்றவங்களுக்கு பேச தொடங்குறாள், ದೇವರ ಕುರಿತು ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು. இவைகளெல்லாம் தாய்க்கு தெரியாம பண்ணா. ಇದೆಲ್ಲ ತಾಯಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஒரு பாரம்பரிய புத்திச இடத்துல அவளை பர்மிட் பண்ண மாட்டாங்க. ಪಾರಂಪರ್ಯ ಬುದ್ಧಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪರ್ಮಿಟ್ ಮಾಡಲ್ಲ. தாய் திட்டினா, ತಾಯಿ ಬೈದ್ರು, அடிச்சா, ಹೊಡೆದ್ರು, ரிக்வெஸ்ட் பண்ணா, ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರು, இந்த கடவுள் நமக்கு வேணாம், ಈ ಒಂದು ದೇವರು ನಮಗೆ ಬೇಡ, நம்ம வீட்டுக்கு வேணாம், ನಾವು ನಮಗೆ ದೇವರಿಗೆ ಬೇಡ, நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಡ, நம்ம குலத்துக்கு வேணாம், ನಮ್ಮ ಕುಲಕ್ಕೆ ಬೇಡ. இதெல்லாம் தெய்வம் அல்ல, ಇದು ದೇವರಲ್ಲ, நமக்கு புத்தர் தான் தெய்வம். ನಮಗೆ ಬುದ್ಧರೇ ದೇವರು. ஆனா தாய் மகள் ತಾಯಿ ಮಗಳು ரிவர்ஸா சொன்னா, ಅದು ತಿರುಗಿ ಹೇಳಿದ್ರು, ஆண்டவருடைய ரத்தத்துல கழுவப்படலனா ದೇವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಡದಿದ್ದರೆ பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ಪರಲೋಕದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நீங்க நரகத்துக்கு பாத்திரர்கள். ನೀವು ನರಕಕ್ಕೆ ಪಾತ್ರರು. தாயால ஒண்ணுமே பண்ண முடியல, ತಾಯಿಯಿಂದ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. சரின்னு விட்டு விட்டா. ಹಾಗೆ ಮನೆ ಬಿಟ್ರು. கொஞ்ச நாட்கள் சென்றது. ಸ್ವಲ್ಪ ದಿವಸದ ನಂತರ she started talking about Jesus to ಆಕೆಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳಿಸಿದಳು. மதரத்துல ஏட தொடங்கினா. ಅವರ ಒಂದು தாய் இடத்துல மகள் இயேசுவை குறித்து சொன்னா. ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು. இயேசுவை ஏத்துக்கோங்க, ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದಳು. அவர் ஒரೇ ஒரு தெய்வம், ಆಕೆ ಒಂದೇ ಒಂದು ದೇವರು, சிலுவையில ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ மரித்து ಸತ್ತು ரத்தம் சிந்தினார். ರಕ್ತವು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ அவருடைய ரத்தம் ஒன்று மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ಆತನ ರಕ್ತ ಮಾತ್ರವೇ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ நரகம் 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 என்று சொன்னார். ನರಕ ನರಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತು. தாய் சொன்னார், ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, you can follow that Jesus. ನೀನು ಹಿಂಬಾಲಿಸು ಯೇಸುವನ್ನು. I am very clear. ಅದನ್ನು ನಾನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. I don't want this Jesus. ನನಗೆ ಈ ಯೇಸು ಬೇಡ. ನನಗೆ கொஞ்ச நாட்கள் சென்றது. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ದಿವಸಗಳನ್ನ ದಾಟಿದ ಮೇಲೆ தாய் மரித்து விட்டாள். ತಾಯಿ ಸತ್ತು ಹೋದ್ಲು.
இந்த பொண்ணு மிகவும் அழுதா. ಈಕೆಯು ಬಹಳ ಅತ್ತು. இந்த உலகத்துல அந்த பொண்ணு தனிமையா ஆயிட்டா. ಲೋಕದಲ್ಲಿ ಆಕೆ ಒಂಟಿಯಾಗಿದ್ದಳು. She spent most time with the Lord Jesus. ಆಕೆಯು ಬಹಳವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ಳು. இந்த பிள்ளை ಅನೇಕ ಟ್ಯಾಲೆಂಟ್ಸ್ கொண்ட பிள்ளை, ಅನೇಕ ಒಂದು ತಲಾಂತನ್ನು ಹೊಂದಿದ ವ್ಯಕ್ತಿ. She will draw beautiful pictures. ಆಕೆಯೊಂದಿಗೆ ಅನೇಕ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ಗಳು ಆಕೆ ಹೊಂದಿತ್ತು. ಎதை பார்த்தாலும் உடனே வரைஞ்சிருவா. ಏನ್ ನೋಡಿದ್ರು ತಕ್ಷಣವೇ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಿದ್ದು. ஒரு நாள் ಒಂದು ದಿನ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯು அந்த பிள்ளை இடத்துல ಆಕೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ஒரு ವಿಷನ್ல பேசினார். ಒಂದು ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ಮಗಳೇ நான் உன்னை 2 இடத்துக்கு கூட்டி கொண்டு போவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು 2 ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. நீ பார்க்கறத ನೀನು ನೋಡುವಂತದ್ದು ஒரு பிக்சரை வரைஞ்சு ಒಂದು ಚಿತ್ರವಾಗಿ ಬರೆದು இந்த உலகத்துக்கு சமர்ப்பி என்று ಲೋಕದಕ್ಕೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡು. இந்த பிள்ளை சந்தோஷத்தோட ஒத்துக்கிட்டா. ಆಕೆ ಸಂತೋಷದಿಂದ ಹಂಚಿಕೊಂಡ್ಳು. She is waiting for that time. ಆ ಒಂದು ಸಮಯಕ್ಕಾಗಿ ಆಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ಲು. She was encouraged by the pastors. ಅದು ಸಭಾಪಾಲಕರ ಮೂಲಕ ಆಕೆ ಉತ್ತೇಜನ ಪಟ್ಟಳು. You fast and pray. ಆಕೆ ಉಪವಾಸ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. அப்போ ಆಗ ஒரு நாள் ಒಂದು ದಿನ ஆண்டவர் ದೇವರು ನರಕಕ್ಕೆ ಅழைச்சு சென்றார். ನರಕಕ್ಕೆ ಆಕೆಯನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இந்த பிள்ளை பார்த்தா ಆಕೆ ನೋಡಿದಳು ஒரே chaos. ಒಂದೇ ಕಿರುಚುವಿಕೆ. இந்த பக்கம் கத்துறாங்க, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಿರುಚುತ್ತಾರೆ. அப்படியே பத்திட்டு எரியறாங்க ஜனங்க. ಇನ್ನೊಂದು ಕಡೆಯೂ ಕಿರುಚುವುದಂತ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣ್ತಾ ಇದೆ. ವಾಲ್ಕನಾ ನದಿಯ போல ஓடுது. ಆ ಬೆಂಕಿಯು ನದಿಯಾಗಿ ಹರಿತಾ ಇದೆ. எல்லாம் பத்தி ஜனங்க எரியறாங்க. ಎಲ್ಲಾ ಜನರು ಅರಳಿಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆண்களும் பெண்களும் எல்லாரும், ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಗಂಡು ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಅರಳಿಕೆ ಪ್ರಾರಂಭ. ஆனா யாருமே சாம்பலாக மாறவில்லை. ಯಾರು ಬೂದಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. இவைகளுக்கு மத்தியில், ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு அம்மா ஓடி வராங்க. ಒಂದು ತಾಯಿ ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. இவ ஒண்ணும் பார்த்தவ, ಈಕೆ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿದ ಆಕೆಯು இந்த அம்மா கிட்ட ஓடி வரவங்கள பார்த்தா, ತಾಯಿ ಓಡಿ ಬರುವುದನ್ನು ಕಂಡು இந்த மகளுடைய சொந்த தாய், ಮಗಳ ಒಂದು ಸ್ವಂತ ತಾಯಿಯು கண்கள்ல தண்ணீரோடு கூட, ಕಣ್ಣೀರಿನಿಂದ, ಮಗಳೇ நீ இயேசுவை குறித்து சொன்ன, ನೀನು ಯೇಸುವನ ಕುರಿತು ಹೇಳಿದೆ, நான் கேட்கவே இல்லை, ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ. இந்த பயங்கரமான இடத்துல இருந்து என்ன தப்புவித்து கொண்டு போய், ಈ ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು, இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ನನಗೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. கண்கள் கலங்கி, ಕಣ್ಗಳು ಕಳವಳಗೊಳ್ಳಿತು. ಸ್ವಂತ ತಾಯಿ ಕಣ್ಣೀரோடு நின்று கொண்டிருக்கார். ಕಣ್ಣೀರಿನಿಂದ ನಿಂತುಕೊಂಡಿರುವುದನ್ನು அப்பொழுது ಆಕೆಯು, ஆண்டவர், ದೇವರು அவளுக்கு பின்பாக வந்து, ಹಿಂದೆ ಬಂದು ನಿಂದು, மனிதன் ஒரு முறை பிறப்பதும், ಮನುಷ್ಯನು ಒಂದೇ ಸಾರಿ ಹುಟ್ಟುವುದು, ஒரு முறை மரிப்பதும், ಒಂದೇ ಸಾರಿ ಸಾಯುವುದು, மரித்த பிற்பாடு நியாயத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். ಸತ್ತ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಪಾತ್ರರಾಗಿರುತ್ತಾರೆ. கையில ஊற்றி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ಕ್ರೈಸ್ತತ್ವದಲ್ಲಿ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಇವಾಂಜಲಿಸಮ್ பண்ண மாட்டாங்க. ಕ್ಯಾಥಲಿಕ್ ಅವರು ಇವಾಂಜಲಿಸ್ಟ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಸುವಾರ್ತಿಕರಾಗೋದಿಲ್ಲ. ಸಿಲೋನ್ ಪೆಂಟಿಕಾಸ್ಟಲ್ ಮಿಷನ್ ஒரு ಗ್ರೂಪ್ இருக்காங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. ಸಿಲೋನ್ ಪೆಂಟಿಕಾಸ್ಟಲ್ ಚರ್ಚ್ ಅವರು ಕೂಡ ಇದು ಸುವಾರ್ತಿಕರಾಗೋದಿಲ್ಲ. ಸೆವೆಂತ್ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ஒரு ಗ್ರೂಪ್ இருக்குது. ಸೆವೆಂತ್ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಅವರು ಒಂದು ಗ್ರೂಪ್ ಇದೆ, யாரும் பண்ண மாட்டாங்க, ಯಾರು ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆனா பெந்தகோஸ்து என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும், பெந்தகோஸ்து ಎಂಬ ಹೇಳುವ ನಾನು ಮತ್ತು ನೀವು ಭಾರತோடு கூட ಭಾರತದಿಂದ ஜெபம் பண்றோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀವಿ. அந்த ಭಾರತ உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். ಆ ಭಾರವು ನಿಮಗೂ ಮತ್ತು ನನಗೆ ಮಾತ್ರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனால தான் நம்ம மற்றவங்கள ரட்சிப்புக்காக நம்ம ஓடுறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ಬೇರೆಯವರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ನಾವು ಓಡುತ್ತೀವಿ. I used to go to Cancer Kidwai Hospital. ನಾನು ಒಂದು ಕ್ಯಾನ್ಸರ್ ಕಿದ್ವಾಯ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗ್ತೀನಿ. 12 வருடங்களுக்கு முன்பாக இருந்து நான் போய் கொண்டிருக்கிறேன். 12 ವರ್ಷದ ಹಿಂದೆ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. இன்றைய நிலைமை, ಈ ದಿನ ಪರಿಸ್ಥಿತಿ, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಮುழுவதும் ಸರ್ವೆಲೆನ್ಸ್ ಕ್ಯಾಮೆರಾ. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಯೂ ಕ್ಯಾಮೆರಾ ಇದಾಗಿದೆ. You are under the influence of surveil camera. ನೀವು ಯಾವಾಗಲೂ ಆ ಕ್ಯಾಮೆರಾ ಅಂಡರ್ ಅಲ್ಲೇ ಇರ್ತೀರೆಂಬುದಾಗಿ ವಾರ್ನಿಂಗ್ போட்டிருக்காங்க. ಅದು ವಾರ್ನಿಂಗ್ ಅಂತ ಹೇಳಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. அந்த காலத்துல ஹாஸ்பிடலுக்குள்ள யார் வேணா போலாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಆಸ್ಪತ್ರೆ ಒಳಗೆ ಯಾರು ಬೇಕಾದರೂ ಹೋಗಬಹುದಿತ್ತು, போக முடியாது. ಈಗ ಹಾಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲ. 6 ಅಡಿ ಉಯರத்துல பெரிய பெரிய ಸೋಲ್ಜರ್ மாதிரி ஆளுங்களை காவலுக்கு வச்சிருக்காங்க. 6 ಅಡಿ ಉದ್ದಕ್ಕೆ ಅನೇಕ ಸೋಲ್ಜರ್ಗಳನ್ನು
ಕಾವಲುಗಾರರಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. சம்பந்தப்பட்டவங்க மட்டும் குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் போகணும். ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಅಥವಾ ಬಹಳ ಸಂಕ್ಷಿಪ್ತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೋಗ್ಬೇಕು. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். ದೇವರು ನನಗೊಂದು ಪ್ರಕಟಣೆ ಕೊಟ್ಟರು. மகனே நீ போ. ನೀನು ಹೋಗು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். ದೇವರೊಂದು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು. அங்க ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு அந்த பெஞ்சில் ದೇವರು ನನಗೊಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಆ ಬೆಂಚ್ ಆಸ್ಪತ್ರೆ ಒಳಗೆ ಹೋಗಿ ಒಂದು ಬೆಂಚಲ್ಲಿ 2லேருந்து 4 மணி வரைக்கும் 2ರಿಂದ 4 ಗಂಟೆವರೆಗೂ நான் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். ಮೊಣಕಾಲೂರಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. காரிடோர்ல நடந்து ஜெபம் பண்ணுவேன். ಕಾರಿಡಾರ್ ಅಲ್ಲಿ ನಡೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. என்னுடைய ஏஜ் நிமித்தம், ನನ್ನ ಈ ವಯಸ್ಸಿನ ನಿಮಿತ್ತ நான் இந்த மாதிரி போக மாட்டேங்க. ನಾನು ಈ ರೀತಿ ಹೋಗುದಿಲ್ಲ. ஒரு பஞ்சை, ಒಂದು ಪಂಚ, ஒரு ஷர்ட், ಒಂದು ಶರ್ಟ್, ஒரு ரப்பர் ஸ்லிப்பர், ಒಂದು ರಬ್ಬರ್ ಸ್ಲಿಪ್ಪರು. மெதுவா ವಾರ್ಡ್க்குள்ள போவாங்க. ಒಂದು ಬಹಳ ತಲೆನೋವಾದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಾನು ವಾರ್ಡ್ ಒಳಗೆ ಹೋಗ್ತೀನಿ. பல வார்டுங்க இருக்குது. ಅನೇಕ ವಾರ್ಡ್ಗಳಿದೆ. ஏறக்குறைய 500 பேர் அந்த வார்டுல இருக்காங்க. 500 பேர் ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ஒவ்வொரு வார்டுல போனீங்கன்னா ಒಂದೊಂದು ವಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು நாக்குல கேன்சர் இருந்தா, ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ಇದ್ರೆ கட் பண்ணிடுவாங்க. ಕಟ್ಟಿರ್ತಾರೆ. வாழ்க்கை முழுதும் அவங்களால பேச முடியாது. ಜೀವಮಾನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ಎಲ್ಲ புறமதஸ்தருங்க. ಎಲ್ಲಾ ರೀತಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு ஆத்மாவும் விலை மதிக்க முடியாத ஆத்மா. ಒಂದೊಂದು ಆತ್ಮವು ಅದು ಬಹಳ ಬೆಲೆಯೇರಪಟ್ಟಂತ ಆತ್ಮ. சபைகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ಸಭೆಗಳೆಲ್ಲ ಏನ್ ಹೇಳ್ತದಂದ್ರೆ, there will be a government law. ಅದೊಂದು ಗವರ್ಮೆಂಟಿನ ಒಂದು ಕಾನೂನಿದೆ. சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது. ಸುವಾರ್ತೆ ಸಾರಲ್ಪಡಬಾರದು. அதனால நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போக மாட்டோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா அந்த அழிந்து போகிற ஆத்மாக்கள், ಅಳಿದು ಹೋಗುವಂತ ಆತ್ಮವನ್ನು யார் சந்திப்பாங்க? ಯಾರು ಸಂಧಿಸುವುದು? அதற்காக தான் ஒரு சிலர் ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கார். ಕೆಲವರನ್ನು ದೇವರು ಆಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. உள்ள போய் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ಒಳಗೋಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀವಿ. அவங்க கிட்ட பேச மாட்டோம், ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, அவங்கள தொட மாட்டோம், ಅವರು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. எனக்கு குரூப் கிடையாது, ನನಗೆ ಗ್ರೂಪ್ ಇಲ್ಲ, ஐ வில் கோ அலோன். ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಹೋಗ್ತೀನಿ. நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, ஒவ்வொருத்தரும் வேற வேற லாங்குவேஜ்க்குள்ள ஜனங்க, ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು கண்ணீரோட கூட இருக்காங்க. ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಇದ್ದಾರೆ. மரணத்தை எனி டைம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ಮರಣವನ್ನು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಆಹ್ವಾನಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. இந்த ஆத்மாக்கள், ಈ ಆತ್ಮಕ್ಕಾಗಿ நீங்களே பேசுங்க. ನೀನೇ ಮಾತನಾಡು. உம்முடைய காயப்பட்ட கரத்தை அவங்க பார்க்கட்டும். ನಿನ್ನ ಕಾಯದುಳ್ಳ ಹಸ್ತವು ಅವರು ನೋಡಲಿ. உம்முடைய சிலுவை காயங்களை பார்க்கட்டும். ನಿನ್ನ ಶಿಲುಬೆಯ ಗಾಯವನ್ನು ನೋಡಲಿ. உம்முடைய அரவணைப்பை அவங்க பார்க்கட்டும். ಅವರ ಸಂತೈಸುವಿಕೆ ನೋಡಲಿ. கொயட்டா ஜெபம் பண்ணிட்டு ನಾವು ಬಹಳ ನಿಧಾನವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ வீட்டுக்கு வந்துறோம். ಮನೆಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತೇನೆ. இது என்னுடைய ஊழியத்தில் ಇದೊಂದು ನನ್ನ ಸೇವೆಯ ಒಂದು ಭಾಗವಾಗಿದೆ. அதே மாதிரி பௌரிங் ஆஸ்பத்திரிக்கு போவேன். ಅದೇ ರೀತಿ ನಾನು ಬೋರಿಂಗ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಹೋಗ್ತೀನಿ. யார்கிட்டயும் பேச மாட்டேன். ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. வார்டுக்கு போவேன். ವಾರ್ಡ್ಗಳಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. அப்படியே ஜெபம் பண்ணும்போது சிலர் கூப்பிடுவாங்க. ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಕೆಲವರು ಕರೆಯುತ್ತಾರೆ. எல்லா இடத்துலயும் கேமராங்க உண்டு. ಎಲ್ಲಾ ಕಡೆಯಲ್ಲಿ ಕ್ಯಾಮೆರಾ ಉಂಟು. நம்ம ரொம்ப விவேகமா இருக்கணும். ಬಹಳ ವಿವೇಕವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. புறாவை போல் கபடற்றவர்களா இருங்கள். ನಾವು ಪಕ್ಷಿಗಳಾಗಿ ನಾವು ಬಹಳ ಜಾಗೃತರಾಗಿದ್ದು, ஆனா பாம்பை போல விவேகம் உள்ளவர்களா இருங்க. ಹಾವಿನ ಹಾಗೆ ಬಹಳ ಬಹಳ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நான் மெதுவா போய் அவங்கள கேட்டா, ಅವರು ನಿಧಾನವಾಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳಿದರೆ, ஜெபம் பண்ணிட்டா என்று கேட்பேன். கிட்ட போய் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳ್ತೀನಿ. பண்ணுங்க ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கண்ணீரோட இருப்பாங்க. ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಇರ್ತಾರೆ. ஜெபம் பண்ணுவேன். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ஜெபம் பண்ணி few minutesல அந்த இடத்தை விட்டு வந்துருவாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೆಲವು ಕ್ಷಣ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. நான் வரும்போது ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். ದೇವರ ಕುರಿತು ಹೇಳ್ತೀನಿ. நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் சந்திப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು நான் வரும்போது ஒரே ஒரு வார்த்தை கேட்பேங்க. ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಕೇಳ್ತೀನಿ. முன்ன பின்ன நம்ம பார்க்காதவங்க, ಹಿಂದೆ ಮುಂದೆ ನೋಡದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು எப்படி என்ன கூப்பிட்டீங்க, ಹೇಗೆ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೀರಿ? அந்த ஜனங்க சொல்றாங்க, ಆ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, நீங்க பாஸ்டர்னு எனக்கு தெரியும், ನೀವು ಸಭಾಪಾಲಕರೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತು. இதுதாங்க ஆண்டவர். ಇದೇ ದೇವರು. அப்போ ஆண்டவர் ಆಗ ದೇವರು உங்களையும் கூட உபயோகப்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. மாசம் பூரா எவ்வளவு வேலை செய்றீங்க, ನೀವು ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಎಷ್ಟೋ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ. கல்யாணங்களுக்காக ஊர் விட்டு ஊர் போறீங்க, ಮದುವೆಗಾಗಿ ಊರು ಬಿಟ್ಟು ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ, எல்லாம் பண்றீங்க. ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀರಿ. ஒரு மாசத்துக்கு ஒரு நாள், ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿ ஒரு 1 மணி நேரம் 1 ಗಂಟೆ ಸಮಯ
ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ கொடுக்க வேண்டாம், ಟ್ರ್ಯಾಕ್ಸ್ ಕೊಡೋದು ಬೇಡ, ஆண்டவர் பற்றி பேச வேண்டாம். ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡೋದು ಬೇಡ. அந்த ஹாஸ்பிட்டல் உங்க பிரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ಆ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. நீங்க ஜெபிப்பீர்களா, ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ದೇವರು ಸಂತೋಷಗೊಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, மனுஷன் ஒரு முறை பிறப்பதும், ಮನುಷ್ಯನು ಒಂದೇ ಸಾರಿ ಹುಟ್ಟುವುದು, ஒரு முறை மரிப்பதும், ಒಂದೇ ಸಾರಿ ಸಾಯುವುದು, மரித்த பிற்பாடு ಸತ್ತ ಮೇಲೆ நியாயத்திற்கு பாத்திரனா இருக்கான். ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಪಾತ್ರನಾಗುತ್ತಾನೆ. இந்த உலகத்துல தப்பு பண்றவங்களுக்கு, ಲೋಕದಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡುವವರಿಗೆ நியாய தீர்ப்பு உண்டு. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಉಂಟು. நரகத்தை குறித்து நம்ம பார்த்தோம், ನರಕದ ಕುರಿತು ನೋಡ್ತೀವಿ, பரலோகத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಪರಲೋಕದ ಕುರಿತು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. பரலோகம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தை, ಪರಲೋಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ, நான் 2 மணி நேரத்துக்கு மேல பேசுவேங்க. ನಾನು 2 ಗಂಟೆ ಮೇಲೆ ಮಾತನಾಡ್ತೀನಿ. உங்க பாஸ்டர் 45 நிமிஷம் கொடுத்தாரு. 45 ನಿಮಿಷ ಕೊಟ್ಟರು. ஏன்னா இது ஒரு சபை, ಇದೊಂದು ಸಭೆ, உங்களுக்கு எல்லாம் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. ನಿಮಗೆ ಒಂದು ರೂಲ್ಸ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ಸ್ ಇದೆ. அப்ப அதுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படணும். ಅದಕ್ಕೆ ನಾವು ಬದ್ಧರಾಗಬೇಕು. அதனால நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், ಬೇಗನೆ ಮುಗಿಸಿ ಬಿಡ್ತೇನೆ. இந்த பிரசங்கங்க நடுவில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ಪ್ರಸಂಗದ ಮಧ್ಯ ಭಾಗ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. நரகம் என்பதை குறித்து கத்துக்கிட்டீங்க. ನರಕ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೀರಿ. யார் என்ன சொன்னாலும், ಯಾರು ಏನು ಹೇಳಿದ್ರು, சபை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ಸಭೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நரகம் என்ற இடம் உண்டு என்று. ನರಕ ಎಂಬ ಸ್ಥಳ ಉಂಟು. அதே மாதிரி பரலோகம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் உண்டு, ಪರಲೋಕ ಅಂತ ಹೇಳುವಂತ ಸ್ಥಳ ಉಂಟು. யோவான் எழுதின, இதை எடுத்து டீட்டெயிலா பேச நமக்கு டைம் இல்ல. யோவான் எழுதின சுவிசேஷத்துல ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಪರಲೋಕದ ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 1, 2, 3 ವಚನங்க. 1-2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೇ ಇರಲಿ, ದೇವರನ್ನು ನಂಬಿರಿ, ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಬಿಡಾರಗಳು ಅವೆ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೀನಿ. ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನಲ್ಲ. ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರಕೊಂಡು ಹೋಗಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಯಾಕಂದರೆ ನಾನಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வச்சிருக்கார். ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ಮತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾನೆ. நரகம் பாதாளம், ನರಕವು ಪಾತಾಳ, பரலோகம் மேலே. ಪರಲೋಕವು ಮೇಲೆ. அது எப்படி இருக்கும்னாங்க, ಅದು ಹೇಗೆ ಇರುತ್ತದಂದ್ರೆ 12 வாசல்களை கொண்டது. 12 ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಇಟ್ಟಂತ, 12 வாசல்ல 12 தூதர்கள் நின்னு 12 ಬಾಗಿಲಲ್ಲಿ 12 ದೂತರುಗಳಿರುತ್ತಾರೆ. இஸ்ரேல் கோத்திரத்துடைய 12 ಟ್ರೈಬ್ಸ್, ಇಸ್ರೇಲ್ ಗೋತ್ರದ 12 ಟ್ರೈಬ್ಗಳಲ್ಲಿ அவங்களுடைய பேரெல்லாம் அந்த வாசல்ல பொறிக்கப்பட்டிருக்கும். ಅಲ್ಲಿ ಅವರ ಹೆಸರುಗಳನ್ನು ಆ ಗೋತ್ರದ ಮೇಲೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதே மாதிரி ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 12 ಫೌಂಡೇಶನ್ ಸ್ಟೋನ್ಸ್ இருக்குது. 12 ಫೌಂಡೇಶನ್ ಸ್ಟೋನ್ಗಳಿದೆ, ಕಲ್ಲುಗಳಿದೆ. அந்த 12 ಫೌಂಡೇಶನ್ ಸ್ಟೋನ್ಸ್ல ಆ 12 ಫೌಂಡೇಶನ್ ಕಲ್ಲುಗಳಲ್ಲಿ 12 அப்போஸ்தலருடைய பேர் அவர்களெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். 12 ಅಪೊಸ್ತಲರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்முடைய பெற்றோர்கள், முன்பிதாக்கள், ನಮ್ಮ ಎತ್ತವರು, ನಮ್ಮ ಮೂಲ ಪಿತೃಗಳು, ரத்த சாட்சிகள், ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸತ್ತವರು எல்லாரும் பரலோகத்தில் இருப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. வஜ்ர கற்கள், ವಜ್ರ ಕಲ್ಲುಗಳು, மாணிக்கம், ಮಾಣಿಕ್ಯ, கோமேதகம், கோமேதக, நீலம், ನೀಲ, இந்த மாதிரி ಈ ರೀತಿಯಾದಂತ பல வகையான கற்களினால், ಈ ರೀತಿ ಅನೇಕ ಸ್ಫಟಿಕಗಳಿಂದ ಕೂಡಿದಂತ அவைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ಅವುಗಳಿಂದ ಅಲಂಕರಿಸಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது. ಚಂದ್ರನೂ ಇಲ್ಲ, ಸೂರ್ಯನೂ ಇಲ್ಲ. ஆண்டவரே நித்திய வெளிச்சமா இருப்பார். ದೇವರೇ ನಿತ್ಯವೂ ಬೆಳಕಾಗಿರುತ್ತಾನೆ. தீட்டுள்ளவர்கள் அதிலே நடக்க முடியாது. ಅದರಲ್ಲಿ ಯಾರು ನಡಿಲಿಕ್ಕಾಗಲ್ಲ, ಅಶುದ್ಧವಾದವರು ನಡಿಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. கண்ணீர் கிடையாது, ಕಣ್ಣೀರಿಲ್ಲ, வியாதி இல்ல, ರೋಗ ಇಲ್ಲ, பற்றாக்குறை இல்ல, ಯಾವುದೇ ಕೊರತೆ ಇಲ್ಲ, எந்த சஞ்சலங்களும் இல்ல, ಯಾವುದೇ ಚಂಚಲ ಇಲ್ಲ. எல்லாரும் ಎಲ್ಲರೂ கேராபின்களும் சேராபின்களும் ಕೇರಾಬಿಯರು, ಸೆರಾಫಿಯರು
ஆண்டவர் பரிசுத்தர் ದೇವರು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನೆಂಬುದಾಗಿ ಹೊಗಳುತ್ತಾರೆ. சந்தோஷமா இருக்கிற ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತಾರೆ. அந்த மாதிரி ஸ்தலம், ಆ ರೀತಿ ಸ್ಥಳ. தரைகள் எல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது. ಆ ನೆಲವೆಲ್ಲ ಚಿನ್ನದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. எந்த இடம் பார்த்தாலும் பியூர் பொன்னினால் செய்யப்பட்டது. ಎಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಳ ನೋಡಿದ್ರು ಅದು ಬಹಳ ಪ್ಯೂರ್ ಆದ ಚಿನ್ನದಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. இப்பேற்பட்ட ஒரு வீட்டை, ಈ ರೀತಿ ಇದ್ದಂತ ಸ್ಥಳಗಳು ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உங்களுக்கு எனக்கும் ನಿಮಗೂ ನಮಗೂ ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த பரலோகத்துக்கு தான் உங்களை என்னையும் ஆண்டவர் அழைச்சு செல்ல போகிறார். ಆ ಪರಲೋಕಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಮತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದೊಯ್ಯಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நம்முடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் அந்த உலகத்தை விட்டு போயிடும். ನಮ್ಮ ಪಾಡುಗಳು ಪ್ರಯಾಸಗಳು ಎಲ್ಲವೂ ಈ ಲೋಕ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. நம்ம தோத்து போன மாதிரி காணப்படலாம், ನಾವು ಸೋತು ಹೋದಾಗೆ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು, ஏமாற்றப்பட மாதிரி காணப்படலாம், ನಾವು ಮೋಸ ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು. ஆனால் ஒரு காலம் இல்லை, ಆದ್ರೂ ಒಂದು ಕಾಲವೂ ಇಲ್ಲ. ஆண்டவரோடு கூட நாம் தேற்றப்படுவோம். ದೇವರೊಂದಿಗೆ ನಾವು ಎತ್ತಲ್ಪಡುತ್ತೀವಿ. இந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ஒரு ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டு. ಜೀವವಾದ್ಯ ಪುಸ್ತಕ ಒಂದು ಇದೆ. நம்ம செய்யற எல்லா காரியங்களும், ನಾವು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು அதிலே பொறிக்கப்பட்டிருக்கும், ಅದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. வெள்ள சிங்காசனத்தின் முன்பாக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கும் போது, ಆ ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆ ಯೇಸು ಎಚ್ಚೆತ್ತುಕೊಂಡಿರುವಾಗ புஸ்தகங்கள் திறக்கப்படும், ಆ ಪುಸ್ತಕಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அவனவனுக்கு தக்க பலன், ಅವನವನಿಗೆ ತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವು அவனோடு கூட வரும். ಅವನ ಜೊತೆಗೆ ಬರುತ್ತದೆ. அதனால ஜீவ புஸ்தகத்தை ಅದೇ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ நம்முடைய வாழ்க்கையில, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ನಾವು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು, வாலிப பிள்ளைங்க, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು, மேத்தமேட்டிக்ஸ் டீச் பண்றோம், டியூஷன் அனுப்புறோம், ಮ್ಯಾಥಮ್ಯಾಟಿಕ್ಸ್ ಕಲಿಸ್ತೀವಿ, ಟ್ಯೂಷನ್ ಕಲಿಸ್ತೀವಿ, கெமிஸ்ட்ரி டீச் பண்றோம், ಕೆಮಿಸ್ಟ್ರಿ ಟೀಚ್ ಮಾಡ್ತೀವಿ, ஸ்போர்ட்ஸ் டீச் பண்றோம், ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಟೀಚ್ ಮಾಡ್ತೀವಿ, ஸ்விம்மிங் டீச் பண்றோம், ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಟೀಚ್ ಮಾಡ್ತೀವಿ, எல்லாம் டீச் பண்றோம். ಎಲ್ಲವನ್ನು ಬೋಧಿಸ್ತೀವಿ. நம்ம பிள்ளைங்களுக்கு ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ நரகம், பரலோகம், ஜீவ புஸ்தகம், ನರಕ, ಪರಲೋಕ, ಜೀವವಾದ್ಯ ಪುಸ್ತಕ ಇವುಗಳ ಕುರಿತು நாம் சொல்ல வேண்டும். ನಾವು ಓದಿಸಬೇಕು. இன்னொரு few minutesல முடிச்சிடுறேங்க. ಕೆಲವು ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಾವು ಮುಗಿಸಿ ಬಿಡುತ್ತೇನೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம், ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 25வது அதிகாரம், 25ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 12 வசனங்க. 1ರಿಂದ 12 ವಾಕ್ಯಗಳು. நீங்க வீட்டுக்கு போய் படிங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದ್ರಿ. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 1ರಿಂದ 25 ವಾಕ್ಯಗಳು. வீட்டுக்கு போய் ಮನೆಗೆ ಹೋಗಿ நீங்க தயவுசெய்து ಮನೆಗೆ ಹೋಗಿ ದಯಮಾಡಿ ಓದ್ರಿ. இப்போ அதுக்கு டைம் இல்லைங்க, ಈಗ ಅದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ. படிங்க. ಇದರಲ್ಲಿ 10 கன்னிகைகள், 10 ಕನ್ನಿಕೆಗಳು ஒரு திருமண வீட்டுக்கு போறாங்க. ಒಂದು ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. நீங்க சின்ன வயசுல பார்த்திருக்கலாம், ನೀವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನೋಡಿರಬಹುದು. பெட்ரோமாக்ஸ் லைட் ತಲೆ ಮೇಲೆ வச்சிட்டு போவாங்க. ಪೆಟ್ರೋಲ್ ಮ್ಯಾಕ್ಸ್ ಲೈಟ್ಗಳನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಸೇವಾರ್ತಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. இப்போ மாடர்னா ಟ್ಯೂಬ್ ಲೈಟ್ எடுத்துட்டு போறாங்க. ಈಗ ನಾವು ಟ್ಯೂಬ್ ಲೈಟ್ ಅನ್ನು ತಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. பழைய காலத்துல, ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ஒரு 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 இரும்பு அயன் கோல்ல, இரும்பು ಕಬ್ಬಿಣದ ಕೋಲಲ್ಲಿ துணியை ಕಟ್ಟಿட்டு, ಬಟ್ಟೆಯನ್ನು ಕಟ್ಟಿ, ಎಣ್ಣೆ ஊத்தி, ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ, தீப்பந்தம் எரியும். ಆ ಪಂದಗಳನ್ನು ಹಚ್ಚಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. அந்த வெளிச்சம், ಅದು ಬೆಳಕು. கல்யாಣ வீட்டுக்கு, ಮದುವೆ ಮನೆಗಳಿಗೆ 10 பேர் ஆயத்தப்படுத்தினாங்க. 10 ಜನರನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದರು. எல்லாரும் போனாங்க, ಎಲ್ಲರೂ ಹೋದ್ರು. அதுல 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 ಜನರು ಬುದ್ಧಿಯುಳ್ಳಂತ ಸ್ತ್ರೀ, 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 ಜನರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಸ್ತ್ರೀಯರು. புத்தியுள்ள கன்னிகை, ಬುದ್ಧಿ ಇರುವಂತ ಸ್ತ್ರೀಯರು ಹೋಗುವಾಗ கொஞ்சம் ஆயில் கூட கொண்டு போனாங்க, ಜೊತೆಗೆ ಎಣ್ಣೆಯನ್ನು ತಕೊಂಡು ಹೋದ್ರು. புத்தி இல்லாதவர்கள், ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವರು எண்ணெய் கொண்டு போல, ಎಣ್ಣೆ ತಕೊಂಡು ಹೋಗಿಲ್ಲ. திருமண வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸೇರಿದರು. ஒரு 5 மணி போல, ಇವರು 5 ಗಂಟೆ ರೀತಿಯಲ್ಲಿ அவங்களுக்கு சொல்லப்பட்டது, ಅವರಿಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತು, மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும். ಮೊದಲಿಂಗನ ಬರುವುದು ಸ್ವಲ್ಪ ತಡವಾಗಿತ್ತು சொன்னாங்க. ಹೇಳಿದ್ರು. எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி நித்திரை அடைஞ்சாங்க. ಎಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರು. மணவாளன் வரப்போகிறார் இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லப்பட்டது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಮೊದಲಿಂಗನ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಇರುವಂತ ಸ್ತ್ರೀಯರು தங்களுடைய விளக்க அமைச்சிட்டு, ತನ್ನ ಬತ್ತಿಯನ್ನು ಅಣಿಸಿ,
ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. ರೆಸ್ಟ್ ತಕೊಂಡ್ರು. மணவாள வரப்போறார் என்று சொல்லும்போது ಮೊದಲಿಂಗನ ಬರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ அதை லைட் பண்றாங்க. ಅದನ್ನ ಹತ್ತಿಸ್ಲಿಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. இன்னொரு புத்தி இல்லாத ஐந்து கன்னிகைகள், ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಸ್ತ್ರೀಯರು எரிந்து கொண்டே இருந்ததுன்னா ಅದು ಉರಿತಾನೇ ಇತ್ತು. எல்லா எண்ணெயும் ஆயிடுச்சு. ಎಲ್ಲವೂ ಎಣ್ಣೆ ಮುಕ್ತಾಯಗೊಂಡಿತು. தீபந்தம் ஏறக்குறைய அமைய போகுது. ದೀಪವು ನಂದಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಂಡಿತ್ತು. இவர்களிடத்துல வந்து ಇವರ ಬಳಿಗೆ ಬಂದು எங்க தீப்பந்தம் எரிந்து போகாதபடி அமையாதபடிக்கு ದೀಪವು ನಂದಿ ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ கொஞ்சம் ஆயில் எங்களுக்கு கடன் கொடுன்னு கேட்கறாங்க. ಸ್ವಲ್ಪ ಆಯಿಲ್ ಅನ್ನು ನನಗೆ ಸಾಲ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. இவங்க சொல்றாங்க, ಇವರು ಹೇಳ್ತಾರೆ, இருக்கிற ஆயில் உனக்கு கடன் கொடுத்துட்டா ಇರುವಂತ ಆಯಿಲ್ ಅನ್ನು ನಿನಗೆ ಸಾಲ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ರೆ எங்க தீப்பந்தம் அறிஞ்சா நாங்க என்ன பண்ணுவோம்? ನನ್ನ ದೀಪವು ನಂದಿ ಹೋದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? உங்களுக்கு எங்களுக்கும் பத்தாத இருக்கும் பொருட்டு ನಿಮಗೂ ನನಗೂ ಸಾಕಾಗದೆ ಹೋಗ್ತದಲ್ಲ, நீங்க வெளியே போய் வாங்கிட்டு வந்துருங்க. ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ತಕೊಂಡ್ ಬನ್ರಿ. அந்த 11 மணி ராத்திரில எண்ணெய் வாங்க இவங்க வெளியே போயிட்டாங்க. 11 ಗಂಟೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅವರು ಹೊರಗಡೆ ಎಣ್ಣೆ ತರ್ಲಿಕ್ಕೆ ಅಂತೇಳಿ ಹೋದ್ರು. அவங்க போய் திரும்பி வரதுக்குள்ள ಹೋಗಿ ಬರೋದ್ರೊಳಗಾಗಿ மணவாளன் வந்துட்டார். ಮೊದಲಿಂಗನು ಬಂದು ಬಿಟ್ರು. இந்த விளக்கு எடுத்துட்டு இவங்க எல்லாம் முன்னால போனாங்க. ಈ ಬೆಳಕನ್ನು ತಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋದ್ರು. மணவாளன் அழைச்சு கொண்டு வீட்டுக்குள்ள வந்தார். ಮೊದಲಿಂಗನ ಕರ್ಕೊಂಡು ಒಳಗೆ ಬಂದ್ರು. வீட்டுக்குள்ள வந்த பிற்பாடு கதவு அடைக்கப்பட்டது. ಆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. அங்க இருந்து எல்லாம் உள்ள போயிட்டாங்க. ಅಲ್ಲಿಂದ ಎಲ್ಲರೂ ಒಳಗೆ ಹೋದ್ರು. இவங்க வெளியே தேடி பார்த்து கஷ்டப்பட்டு எண்ணெய் வாங்கின்னு வரதுக்குள்ள ಅವರು ಹೊರಗಡೆ ಹುಡುಕಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ತಕೊಂಡು ಬರೋದ್ರೊಳಗಾಗಿ கதவு மூடப்பட்டது. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. இவங்க வந்து சொல்றாங்க, ಇವರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, நாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், ನಾವು ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ, we are all hired servant, ನಾವೆಲ್ಲರೂ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸರ್ವೆಂಟ್ ಆಗಿದ್ದೀವಿ. ಆದರೆ மணவாளன் வந்து விட்டார். ಮೊದಲಿಂಗನು ಬಂದು ಬಿಟ್ರು. அவருடைய உத்தரவு, ಅವರ ಒಂದು ಉತ್ತರವು கதவு திறக்க கூடாது, ಬಾಗಿಲು ತೆರೆಯಬಾರದು, யாரும் உள்ள வர முடியாது, ಯಾರು ಒಳಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, அதனால தயவு செய்து நீங்க போங்கன்னு. ದಯಮಾಡಿ ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ರಿ. எனக்கு அருமையான தேவனுடைய ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಚನವೇ, உங்க நிலைமை என் நிலைமை என்ன? ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು? நம்முடைய எதிர்காலம் நம்ம கையில இல்ல. ನಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ತು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. நான் வாலிப வயசுல இருக்கிறேன். ನಾನು ಯವನಸ್ಥ ವಯಸ್ಸಲ್ಲಿದ್ದೇನೆ. என் பாட்டி வரும்போது இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கிறேன். ನನ್ನ ಅಜ್ಜಿ ಬರುವಾಗ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಬಿಡ್ತೀನಿ. பைபிள்ல ஒரு வசனம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. வாலிபனே வாலிபலே, ಯವನಸ್ಥನೇ ಯವನಸ್ಥನೇ, ನೀವು ಮನಪೋಣ ಪೋಕಲ ನಡೆ, ನಿನ್ನ ಮನಸ್ಸ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಜೀವನ ಮಾಡು, நீ சந்தோஷமா இரு வாலிப வயசுல, ನೀನು ಯವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರು. இந்த வசனம், ಈ ವಾಕ್ಯವು, அதுக்கு அடுத்த வசனம் இன்னொன்னு இருக்கு. ಅದರ ನಂತರದ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னைக்கு ಅನೇಕ ವಾಲಿಬ பிள்ளைங்க, ಅನೇಕ ಯವನಸ್ಥರು இத மட்டும் படிச்சிட்டு ಇದ ಮಾತ್ರ ಓದಿ, பைபிளே சொல்லுது நீ சந்தோஷமா இரு வாலிப வயசு, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಯವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರು ಅಂತ ಹೇಳ್ತಾದಲ್ಲ. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕೂಡ போய் ಜೊತೆ ಗೆಳೆಯರೊಂದಿಗೆ ಹೋಗಿ ಲೈಟ್ ஒரு ಸಿಗರೆಟ್, ಲೈಟ್ ಆಗಿ ಒಂದು ಸಿಗರೆಟ್, ಲೈಟ್ ஒரு ಕಟ್ಟಿಂಗ್, ಲೈಟ್ ಆಗಿ ಒಂದು ಕಟ್ಟಿಂಗ್, சின்ன வயசு, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಇರು. ஆனா அந்த வசனத்தோட கடைசி பாகம் சொல்லுகிறது, ಆ ವಾಕ್ಯದ ಕೊನೆಯ ಭಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿನ್ನನ್ನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ತಂದು ನಿಲ್ಲಿಸುತ್ತದೆ. ஒவ்வொரு நாளும் ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದಕ್ಕೆ முற்பட வேண்டும், ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. வெளிப்படுத்தின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல ಪ್ರಕಟಣೆಯ ಗ್ರಂಥ ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு வசனம் விவதமாய் சொல்லுகிறது, ಒಂದು ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த வசனத்தோட நான் முடிச்சிடுறேங்க. ಈ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಾನು ಮುಗಿಸಿ ಬಿಡ್ತೇನೆ. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 11வது வசனம் 11ನೇ ವಾಕ್ಯ. நான் முதல்ல தமிழ்ல படிச்சிடுறேன், அப்புறம் இங்கிலீஷ் படி, இது கன்னடத்தில் படிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವನು ಇನ್ನೂ ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ, அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், ಮೈಲಿಗೆ ಆದವನು ತನ್ನನ್ನು ಇನ್ನೂ ಮೈಲಿಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ, நீதியுள்ளவன் ನೀತಿವಂತನು இன்னும் நீதி செய்யட்டும், ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸಲಿ, பரிசுத்தமுள்ளவன் ಪವಿತ್ರನು இன்னும் பரிசுத்தமாகப்படட்டும், ತನ್ನನ್ನು ಇನ್ನೂ ಪವಿತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ, அவனவனுடைய கிரியைகளின்படி ನಾನು அவனவனுக்கு ಅವನವನ ನಡತೆಯ ಪ್ರಕಾರ நான் அளிக்கும் பலன் ಕೊಡತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವನ್ನು என்னோடு கூட ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಅದೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
என்னோடு கூட வரும் என்று ஆண்டவர் சொல்றார். ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. ಒಂದು 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 ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. ஒருவேளை எதிர் வீட்டுக்காரன் லஞ்சம் வாங்கலாம், எதிர் வீட்டுக்காரன் லஞ்சம் வாங்கலாம், ಒಂದು ಎದುರು ಮನೆಯವರು ಲಂಚ ತಗೊಂಡಬಾರ್ದು, மற்றவங்க தப்பு பண்ணலாம், ಬೇರೆಯವರು ತಪ್ಪು ಮಾಡಬಹುದು, அவன் பண்றான்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. ಅವರು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾಗಲಿ. பரிசுத்தமா இருக்கிற நீங்கள், ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಂತಹ ನೀವು இன்னும் பரிசுத்தமா, ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಲಿ. ஒரு தாய் போய் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணா, ಒಂದು ತಾಯಿ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ, என் பிள்ளை டார்ச்சர் ஆண்டவரே, ನನ್ನ ಮಗಳು ಒಂದು ಟಾರ್ಚರ್, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன், ಎಷ್ಟೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, அந்த பிள்ளை மாறணும்னு ஜெபம் பண்ணா, ನಾ ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕಂತೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ದೇವರೇ ನಾನು ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕಂತೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. சிம்பிளா சொன்னார். ಸರಳವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, காலையில 3 மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணேன். 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. அவ ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணா, ದೇವರ ಮುಂದೆ ಆರ್ಗ್ಯೂ ಮಾಡಿದ್ರು. ஒரு நாளெல்லாம் வீட்டு வேலை ஆண்டவரே, பகலெಲ್ಲ ಮನೆ ಕೆಲಸ, பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போறேன் ஸ்கூலுக்கு, ಮಗನಿಗೆ ಶಾಲೆಗೆ ಊಟ ತಗೊಂಡು புருஷன் துணியை துவைக்கிறேன், ಹೆಂಡತಿಯ ಗಂಡನ ಬಟ್ಟೆ துணி துவைக்கிறேன், ಮಕ್ಕಳ ಬಟ್ಟೆ ಒಗಿತೀನಿ, மார்க்கெட் போயிட்டு வரேன், ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ, ஒரு 5 நிமிஷம் மத்தியானம் தூங்க கூட டைம் இல்ல, 5 ನಿಮಿಷ ಮಲಗಲಿಕ್ಕೆ ಕೂಡ ಸಮಯ ಇಲ್ಲ, ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்றேன், ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆವರೆಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ. எப்படியே ஆண்டவரே 3 மணிக்கு எந்திரிப்பேன். ಹೇಗೆ ನಾನು 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳೋದು? ಆದ್ರೆ கீழ்ப்படிஞ்சு அலாரம் வச்சு எழுந்தா, ವಿಧೇಯರಾಗಿ ಅದು ಅಲ್ರಾಮ್ ಇಟ್ಟು ಎದ್ದಳು. எழுந்து 3 மணிக்கு பிள்ளைக்காக ஜெபம் பண்ண தொடங்க, ಮಗುವಿಗಾಗಿ 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಳೆ. ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். ದೇವರವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ರು. பிள்ளை விடுதலை ஆகப்பட்டது. ಮಗು ಬೆಳೆದಗಳೇ ಆಗಲ್ಪಟ್ರು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನವೇ, ஜெபத்துல தரித்திருப்பது மிகவும் ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗಿರ್ರಿ. நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವರಾಗಬೇಕು. நேரம் இல்லனா, ಸಮಯ ಇಲ್ಲದಿದ್ದರೆ 6 ರಿಂದ 7 ஜெபம் பண்ணலாம், 6 ರಿಂದ 7 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, 5 ರಿಂದ 6 ஜெபம் பண்ணலாம், 5 ರಿಂದ 6 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஒருவேளை எக்சர்சைஸ் பண்றோம் நடக்கிறதா இருந்தா, ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಮಾಡ್ತೀವಿ ನಡೆಯುವುದಾದ್ರೆ ಬೆಳಿಗ್ಗೆ 4 ರಿಂದ 5 ஜெபம், 4 ರಿಂದ 5 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. உங்களுக்கு முடிவே இல்லனா, ಇದಕ್ಕೆ ಮುಕ್ತಾಯವೇ ಇಲ್ಲದಿದ್ದರೆ 3 ರಿಂದ 4 ஜெபம் பண்ணுங்க, 3 ರಿಂದ 4 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. 4 மணிக்கு மேல ஸ்தோத்திரம்னு தூங்கிடுங்க, 4 ಗಂಟೆಯಿಂದ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ. அப்புறம் 7 மணிக்கு எந்திரிங்க, 7 மணிக்கு எந்திரிச்சு 7 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಬಿಡ್ರಿ. ஜெபம் மிகவும் முக்கியம். ಪ್ರಾರ್ಥನೆ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. அதிகாலை நேரத்துல என்னை தேடுகிறவன் என்னை கண்டான், ಮುಂಚಾನೆ ನನ್ನ ಹುಡುಕುವವನಿಗೆ ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் உங்களுக்கு, ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯನ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. ரத்தாம்பரத்தை போன்ற சிகப்பார்க்குடைய உங்களுடைய பாவத்தை, ರಕ್ತಾಂಬರದಾಗಿರುವಂತ ಪಾಪವನ್ನು உறைந்த மழை போல, ಒಂದು ಉರುಗುವಂತ ಮಂಚಿನ ಹಾಗೆ ஆண்டவர் வெண்மையாக மாற்றுவார். ನಮ್ಮ ಅಷ್ಟು ಆತನು ಸುಂದರವಾಗಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நம்முடைய பாவங்கள், ನಮ್ಮ ಪಾಪಗಳು பலவீனங்கள் நிமித்தமாக நம்ம பண்ணியிருக்கலாம், ಬಲಹೀನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮಾಡಿರಬಹುದು, அதுக்கு விமோச்சனம் உண்டு, ವಿಮೋಚನೆ ಉಂಟು. நாம முட்டி போட்டு அவரிடத்துல ஜெபம் பண்ணி, ನಾವು ಮೊಣಕಾಲೂರಿ ಅವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ, திருவிருந்தில பங்கு பெறும்போது, ನಾವು ಇದರಲ್ಲಿ ಭಾಗಿಗೊಳ್ಳುವಾಗ உங்களை பரிசுத்தப்படுவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುತ್ತಾರೆ. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮ ಮಹಿಮೆಗೊಳ್ಳಲಿ. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, நான் இயேசுவோடு கூடியிருப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் விடுப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயமுடன் முடியும், இந்த நாட்டை சுதந்தரிப்பேன். ஒரே ஒரு செகண்ட் எல்லாரும் ஏஞ்சி நின்று உங்களை கரங்களை உயர்த்துங்க. வா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஃப்யூச்சரில் நீ தான் இளையராஜா, எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீ வாசிப்ப ஆண்டவருக்காக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமை சின்ன குடும்பத்துக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீங்கள் வழிநடத்தின தேவன் தொடர்ந்து வழிநடத்துங்க. சத்ருவானவன் எந்த வகையிலும் இவங்களை தொடாதபடி அக்னி ஸ்தம்பம் இவங்களை மூடிக்கொள்ளட்டும். தீர்க்காயுச தாங்க. இன்னும் ஆண்டவரே, இவங்க மூலியமாக இந்த எலக்ட்ரிசிட்டி முழுவதும் ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட, ஆண்டவரே, ஸ்கூல் ஆரம்பிக்க,
இன்னும் அநேக காரியங்கள் நடப்பிக்க, அவைகள் மூலியமாக சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இவங்களோட பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது சொன்னவர். ஒரு நாளும் காசுக்காக இவங்க கஷ்டப்படக்கூடாது சுவாமி. இவங்கள போய் யாரையும் கேட்கவும் கூடாது ஆண்டவரே. இவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஆண்டவரே காகத்தை கொண்டு ஆகாரத்தை போஷித்த அதே தேவன் இவங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தினால் இவளை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக இந்த சின்ன மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய திருநாமம் இந்த மகனை அபிஷேகிக்க ஜெபிக்கிறோம். இவ்வளோ சின்ன வயசில் மியூசிக் வாசிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனாரோடு கூட சேர்ந்து ஆண்டவரே இந்த உத்தமம் உண்மையான இந்த ஊழியத்துக்கு ஒரு பெரிய பங்காளனாக இந்த மகனை மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து